அண்ட் ஒரு விஷயம் நம்ம நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த விஷயமும் ஈஸியா கிடைக்காது. நீங்க எப்படியாவது சாக்ரிஃபைஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த விஷயத்த அச்சீவ் பண்ண முடியும். இன்னைக்கு மேபி உங்களுக்கு எங்கள பார்த்தா எப்படியாவது வேலைக்கு போயிட்டாங்கல்ல அப்படின்னு தோணும். நாங்களும் அந்த மாதிரி கொஞ்சம் பேர பார்த்து யோசிச்சிருக்கோம். அந்த ஃபேஸ்ல இவங்க வேலைக்கு போயிட்டாங்கல்ல, இவங்க இப்படி இருக்காங்கல்ல, அந்த மாதிரி தோணும். ஸோ நம்மள பார்த்து இன்னொருத்தங்க நம்ம அவங்களுக்கு ஆசையா இருக்கணும் அப்படின்னா, நமக்கு அதுக்கு பின்னாடி நம்ம எஃபோர்ட் போடணும், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது வந்துட்டு ஈஸி இல்ல. எவ்ளோ பேர் எழுதுறாங்க. பட் டெடிகேட்டடா எவ்ளோ பேர் படிக்கிறாங்க. அதுல தான் இருக்கு. அந்த நெறைய பேர் சொல்றாங்க இல்லையா? நான் அந்த கவுன்சிலிங் ஹாலே பார்த்தேன். இது என்னோட 3 அட்டெம்ப்ட், 2ண்ட் அட்டெம்ப்ட். நான் ஃபுல் டைம் சென்னையிலேயே இருக்கேன். ஃபுல் டைம் படிச்சேன். அவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணேன், இவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணேன். அங்க சென்னையில இருக்கவங்கலாம் இப்போ என் வீட்டு பக்கத்துல கூட ஒரு பொண்ணு 2.5 லேக்ஸ் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணேன்னு சொல்றா. அந்த கோர்ஸுக்கு, பிரிலிம்ஸ்க்கு தனியா ஒரு ஷெட்யூல், மெயின்ஸுக்கு தனியா ஒரு ஷெட்யூல். பட் அந்த பொண்ணெல்லாம் பார்த்தா ரேங்க் என்னை விட பின்னாடி தான். நான் சொல்றேன். ஆனா நான் எங்கனால ஒரு ஆன்லைன்ல அந்த மாரி டெடிகேட்டடா ஸ்பெண்ட் பண்ண முடியாம, எங்கனால இவ்ளோ தூரம் ஓரளவுக்கு ரேங்க் முன்னாடி வர முடியுது அப்டின்னா, அதுக்கு சார் அண்ட் மேம் குடுத்த நோட்ஸ் மட்டும் தான் பிரையாரிட்டி. ஆ அண்ட் உங்களோட டெடிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த விஷயத்துக்கு. நம்ம அச்சீவ் பண்ணணும்னா நம்ம தாங்க கஷ்டப்பட்டுக்கணும். இது மட்டும் நீங்க யோசிச்சுக்கோங்க. யாரும் நமக்கு வந்து நீ பண்ணுன்னுலாம் எல்லா டைமும் கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க. அதுவும் நம்ம பண்றப்போ கண்டிப்பா ஒருத்தருமே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. ட்ரை பண்றப்போலாம். அச்சீவ் பண்ணா வேணா அந்த அன்னைக்கு சொல்லுவாங்க. பட் ட்ரை பண்றப்போ மோட்டிவேஷன் எல்லாம் நம்ம வீட்ல இருக்கவங்ககிட்டயும் நம்ம போய் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டும் இருக்க முடியாது. ஸோ வந்து நீங்க உங்களோட டைம ப்ராப்பரா யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நல்லாவே கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்குமே மேம் அண்ட் சார் கண்டிப்பா நோட்ஸ் குடுத்துருவாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் இல்லன்னா டெய்லி ஆனா நம்ம கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும். பட் நான் வந்து என்னோட பீரியட்ல எல்லாம் நான் கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்கல. ஆ அப்ப வந்து லாஸ்ட் மினிட்ல நான் ஆக்சுவலி கரண்ட் அஃபேர்ஸே ஒமிட் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். அந்த இடத்துல தெரிஞ்ச ஆன்சர்ஸ் மட்டும் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தேன். மெயின்ஸ் அப்போ வேணா கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தேன். சார் அண்ட் மேம் குடுத்த நோட்ஸ் ஃபுல்லா. பிரிலிம்ஸ் அப்போ நான் கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கல, சயின்ஸும் படிக்கல. ஆப்டிட்யூட் அண்ட் இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெனரல் சயின்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்ப் பண்ணதுன்னா. ம். இப்போ நீங்க ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி சயின்ஸ் கிளாஸ் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கனாலும், உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். பயாலஜி கிளாஸஸ்லாம் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி. இல்லைனாலுமே சயின்ஸ் பிரிலிம்ஸுக்கு படிக்க முடியலனாலும் ஓகே. மீதி இருக்கிற 9 யூனிட்ஸுமே நீங்க 8 யூனிட்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸுமே ஸ்ட்ராங்கா ரெடி ஆயிக்கோங்க. அப்படி இருந்தாலே பிரிலிம்ஸ் கிராக் பண்றது ஒரு 95% சான்சஸ் இருக்கு. கண்டிப்பா 95 to 100%. ஏன்னா இங்க மோஸ்ட்லி படிக்கிறவங்க எல்லாருமே மாம்ஸ் தான். இப்போ கிளியர் பண்ணவங்களே என் கூட நான் போன அன்னைக்கு நான் 2 பேர் பார்த்தேன். விமலா ஒருத்தங்கள பார்த்தேன். சுமதி அவங்க 2 பேர் வந்திருந்தாங்க. நான் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அந்த அன்னைக்கு ஏன்னா நான் ஆன்லைன் கிளாஸ்னால எல்லாரையுமே தெரியல. அவங்க 2 பேரும் கொஞ்சம் ப்ராமினென்ட்டா தெரிவாங்க எப்பவுமே வீடியோஸ்ல. அதனால அவங்க தெரியும் பார்த்தேன். எல்லாருக்குமே கிட் இருக்கு. எல்லாருமே என்ன மாதிரி தான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. சோ அவங்கனாலயும் முடியுது, எங்கனாலயும் முடியுது அப்டின்னா, நீங்க தான் வந்து உங்கனாலயும் முடியும் நீங்க மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப் போங்க. இப்போ ஒரு ஒரு டைம் நீங்க ஃபெயிலியர் ஆயிட்டீங்க அப்டின்னா, அந்த ஃபேஸ அப்டியே விட்றாதீங்க. அடுத்த எக்ஸாம் இப்ப கன்டினியூஸா இந்த டைம் வருது. அதனால அடுத்த எக்ஸாம்க்கு அப்ரோச் பண்ணுங்க. இதுல போனா கூட அடுத்த எக்ஸாம் நெறைய பேர் கிராக் பண்றேன்னுலாம் சொல்றாங்க. சோ அதையும் யோசிச்சு நீங்க உங்கள நீங்களே அனலைஸ் பண்ணி போயிட்டே இருங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். எனக்கு வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சௌமியா, எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு சௌமியா. ஒரு ஆஃபீஸர் கிட்ட இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும். டிஎன்பிஎஸ்சி வந்து நீங்க லைக் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன்பிஎஸ்சின்னு ஒன்று இருக்கு, ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பார்த்து வந்து படிச்சு நீங்க ஆஃபீஸர் ஆயிட்டீங்க. ஆனா நிறைய பேர் நான் படிச்ச காலத்துல இருந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து சொல்றேன், 5 வருஷமா படிக்கிறேன், 10 வருஷமா படிக்கிறேன், இது என்னோட 5th அட்டெம்ப்ட், எல்லா தடவை குரூப் 2 எழுதிக்கிட்டே இருக்கேன், ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண மாட்டேங்குது அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அந்த மாதிரி நீங்களும் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அது வர்சஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றது எனக்கு தெரியல. இது நீங்க என்னன்னு சொல்லுங்க. மேம் எங்களுக்கு அதுக்கு நீங்க சொன்னீங்க நாங்க படிச்சோம் மேம். அவ்வளவுதான் மேம். வேற எதுவுமே இல்ல மேம். நாங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட்லாம் போடல மேம். இப்போ நான் போய் அது படிச்சேன் இது படிச்சேன்னு சொல்ற அளவுக்கு நீங்க ஒரு டெஸ்ட் பேட்ச் கூட ஒரு டைம் போட்டீங்க மேம். நான் ஜாயின் கூட பண்ணேன். என்னால 2 டெஸ்ட்டுக்கு மேல புக்ல எல்லாம் படிச்சு எழுதவே முடியல. சரி பாஸ் ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. மேம் குடுக்குற நோட்ஸை மட்டும் படிக்கின்ற ஸ்டேஜ்லயே வந்துட்டேன். பட் அது படிக்கிறதும் நல்லதுதான். உங்களுக்கு இன்னும் இன்புட்ஸ் கிடைக்கும். பட் என்னால அந்த சிச்சுவேஷன்ல படிக்க முடியல.
ஏன் எனக்கு தெரியல. அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜியும் வேற மாதிரி இருக்கலாம். இல்ல கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்காமயே இருக்கலாம்ன்னு நான் ஃபீல் பண்றேன் மேம். இல்ல எனக்கு மத்த இன்ஸ்டிடியூட்ல எப்படி சொல்லி தருவாங்கன்னு எனக்கு ஐடியா இல்ல. நெறைய பேர் அட்லீஸ்ட் வேற இன்ஸ்டிடியூட் போயிருந்தாலாவது ஏதாவது சொல்லுவாங்க. அவங்க டீச் பண்றது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்ட்டு எனக்கு அதுவும் தெரியல மேம். பட் எங்க வீட்லயே எல்லாருக்குமே எப்ப ஷாக் ஆனாங்கன்னா, என்ன சுத்தி இருக்கவங்க எல்லாம் வந்து எங்க வீட்ல எங்க அம்மா, அப்பா, என்னோட அத்தை, மாமாலாம் அங்க போய் படிச்ச 2 பேர் கிளியர் பண்ணவே இல்ல. மெயின்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு பார்த்தா ரேங்க் எல்லாம் பின்னாடி தான் வந்திருக்காங்க. இது எப்படிடா? அப்படின்னு அப்புறம் தான் ஓகே. நான் அதுவரைக்குமே அதெல்லாம் யோசிக்கல மேம். நம்ம படிக்கிறோம், நம்ம போறோம், நம்ம பார்க்குறோம். அவ்வளவுதான் நம்மளோட ஐடியாலஜி. அப்புறம் பார்த்தா ஓகே நமக்கு போன மெத்தடோ ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜியோ கரெக்ட்டா இருந்திருக்கு மேம். அந்த வே ஆஃப் டீச்சிங்ன்னு ஒண்ணு இருக்கு மேம். உங்களோட டீச்சிங் அந்த மாரி தான் மேம். நீங்க ஆ இப்போ நமக்கே இது மேமோட டெஸ்ட் பேட்ச்லாம் இப்போ இவங்கள விட்டுட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு அகாடமில கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் போடுவாங்கல்ல. போய் படிச்சுக்கிட்டு பார்ப்பேன் மேம். அப்போ ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் ஆன மாதிரி இருக்கும். இதெல்லாம் படிச்சுட்டு வந்து இன்னமும் ஏதோ பண்றாங்களே! அப்புறம் விட்டுட்டு அப்படியே வந்துருவேன் மேம். ஏதோ கொஸ்டினோ இல்ல வாட்டெவர் இல்ல அவங்க எடுக்கிற டீச் பண்ற இந்த YouTube வீடியோஸ்லாம் கூட போய் பார்த்துருக்கேன். பார்த்துட்டு எதுவுமே செட் ஆகல. பேசாம ஸ்வாதிகா மேம் என்ன சொல்றாங்களோ அதோட வந்துடலாம். போய் வேற எந்த இன்ஸ்டிடியூட்டோட ஆன்லைன் டெஸ்ட் கூட சும்மா கூட எழுதி பார்க்கல மேம். ஒரே ஒரு டைம் போய் ட்ரை பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். இதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். அப்போ நீங்க ஒரு டைம் கூட சொன்னீங்க. மத்த இன்ஸ்டிடியூட்ல அது பண்றாங்க, இது பண்றாங்க, அந்த கொஸ்டின் வருது, இந்த கொஸ்டின் வருதுன்னுலாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அது உண்மை. நமக்கு என்ன டீச் பண்றாங்களோ அது படிங்க. டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் எந்த இன்ஸ்டிடியூட்ல இருக்கிறது எந்த கொஸ்டினும் டைரக்ட்டா வரப்போறதில்ல. அவங்க டோட்டலா வேற மாரி வரப்போகுது. அவங்க நமக்கு டீச் பண்ணப்போ குடுத்த ஐடியாலஜி யோசிச்சு அங்க அப்ளை பண்ணா போதும். அவ்வளவுதான் மேம். பட் நெறைய பேர் சொல்றாங்க மேம், நான் இன்னும் 5 இயர்ஸா படிக்கிறேன். 10 அங்க நான் கவுன்சிலிங் ஹால்ல தான் மேம் இதெல்லாம் பார்த்தேன். நான் இவ்ளோ வருஷமா படிக்கிறேன். இன்னும் என்னால கிளியர் பண்ண முடியல. இல்ல எனக்கு இது 3 அட்டெம்ப்ட், இது 4த் அட்டெம்ப்ட்லாம் சொன்னாங்க. ஒரு 2, 3 பேர் என்கிட்ட சொன்னாங்க. அப்ப சௌமியா இப்போ டிஎன்பிசி மல்டிபிள் அட்டெம்ப்ட்ஸ்ல படிக்கிறாங்க. ஆனா பாஸ் பண்ண முடியல. அண்ட் அதெல்லாம் ஓகே. பட் இப்ப நம்ம சிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் உங்க பேட்ச்ல இருந்து இந்த லாஸ்ட் குரூப் 2ல சர்வீஸ் வாங்கினவங்க மட்டும் மோர் தென் 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ அது நீங்க போன அன்னைக்கு மட்டுமே 5 பேரோ 6 பேரோ எஸ் கவுன்சிலிங் மேம். பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நாள் கவுன்சிலிங்குமே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் 5 பேர் 6 பேர் போறாங்க. ஸோ 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் 2 ஏல மட்டும் இதுல குரூப் 2 இன்டர்வியூல போனவங்க இருக்காங்க. அந்த மாதிரி அப்போ ஏதோ ஒரு தப்பு தானே மத்தவங்க பண்றாங்க. என்னமோ ஒரு அவங்க டைமை வேஸ்ட் பண்றாங்க. இல்ல என்ன சொல்றது, கூகுள் மேப் யூஸ் மேபி பண்ணாம அவங்க அவங்க அந்த படிக்கணும். படிக்கிற நோட்ஸ் மெத்தட் சரியா இல்லாம இருக்கலாம். இப்போ நீங்க டீச் பண்றது மேம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க அந்த சிலபஸ்ல ஒரு டாபிக்னா ஒரு டாபிக் எடுத்து பண்றீங்க. சோ அந்த டாபிக்க பத்தி ஃபர்ஸ்ட் எங்களுக்கு இன் டெப்த்தா தெரிஞ்சிருது. பட் இப்போ நாங்க ஸ்கூல் புக் வைஸ் போனோம்னா, அந்த மாதிரி ஒரு டெப்த்தா ஒரு நாலேட்ஜ் கிடைக்குமான்னு தெரியாது. 6த் புக்ல ஒரு மாதிரி இருக்கும். அதே கன்டென்ட் 8த் புக்ல கூட ஒரு மாதிரி இருக்கலாம். நான் ஒரே ஒரு டைம் அனலைஸ் பண்ணத வச்சு சொல்றேன். பட் இது எல்லாமே சேர்த்து எக்ஸ்ட்ரா நோட்ஸ் சேர்த்து நீங்க ஒரு டாபிக் குடுத்துறீங்க. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்ன்னு நினைக்கிறேன் மேம். ஓகே. இன்னொரு கொஸ்டின் சௌமியா, இந்த 2.5 lakhs அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால ஐ திங்க் ஐ ஷுட் ஆஸ்க் யூ திஸ். ஒரு அகாடமியில சென்னையில இல்ல அவுட் ஸ்டேஷன் மற்ற எல்லா அகாடமியுமே ப்ரிலிம்ஸ்ல ஒரு 60,000 மினிமம், 40,000 50,000 சார்ஜ் பண்றாங்க. 1 lakh வரைக்கும் ப்ரிலிம்ஸ்க்கு சார்ஜ் பண்றாங்க. மெயின்ஸுக்கு ஒரு 1 lakh மினிமம், 1 lakh 1.5 lakhs சார்ஜ் பண்றாங்க. ஸோ 2 lakhs ஆயிருது. ஓகே. அண்ட் சென்னையில போய் ஸ்டே பண்ணி படிக்கும்போது அவங்க ஹாஸ்டல் எக்ஸ்பென்சஸ், ஃபுட் எக்ஸ்பென்சஸ், ஸோ மினிமம் மந்த்லி 10,000 அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு ஸ்டே பண்றாங்க, விச் will again amount to 3 lakhs. ஒரு 6 lakh 7 lakh ஸ்டே பண்ணி செலவு பண்ணி படிக்கிறாங்க வெளியில இருந்து. ஆனா கிளியர் ஆகல. 2 வருஷம் 3 வருஷமா படிக்கிறாங்க. நீங்க எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க சிக்ஷால? அரௌண்ட் ஒரு 40 அந்த ரேஞ்ச்குள்ள தான். மெயின்ஸ் அப்போ 20 நினைக்கிறேன் மேம். ஓகே. ப்ரிலிம்ஸ் அப்போ நீங்க மந்த்லி 2.5. அதுவுமே நீங்க ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கிளாஸஸ் வந்து 6 மந்த்ஸ் அந்த மாதிரி தான் சொன்னீங்க. எக்ஸ்ட்ராவே எங்களுக்கு 2 மந்த்ஸ் கிட்ட போச்சுன்ற மாதிரி எனக்கு ஞாபகம். எனக்கு எக்ஸாக்ட்டா அது ஞாபகம் இல்ல. ப்ரிலிம்ஸ் அப்போ ஒரு 17 அந்த 17 to 20 40 அந்த ரேஞ்ச் தான் மேம். ஓகே. இல்ல இது நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்குல்ல ஆன்லைன் அப்படிங்கறதுனால. 40 அவ்வளவுதான் மேம். ஸோ நாங்க ப்ரிலிம்ஸே அப்பவே எனக்கு ஃபர்ஸ்ட் நான் யார்கிட்ட எனக்கு பெருசா யாரும் கான்டாக்ட்ல இல்ல மேம். அந்த டைம்ல எல்லாம் வந்து நான் படிக்கிறப்போல யார்கிட்டயும் எதுவும் கேட்கல. நான் படிக்கிறோம், அதோட வீட்ல படிக்கிறோம், அதோட வேலை முடிஞ்சிச்சு. அப்போ மெயின்ஸ் அப்போதான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க 55 சம்திங் மத்த அகாடமிஸ்ல எல்லாம் கேக்குறாங்க அப்படின்ட்டு.
55, எங்க 60 மினிமம். எனக்கு வந்து அப்போலாம் ஐடியா கூட கிடையாது. ஒரு இன்ஸ்டிடியூட்ல எவ்ளோ கேட்பாங்கன்னு கூட ஐடியா கிடையாது. அந்த மாதிரி வந்த ஆளுங்கலாம் நாங்க. நெறைய பேர் அந்த மாதிரி தான் படிச்சு இந்த டைம் கிளியர் பண்ணவங்களே சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஐ திங்க் உங்க பேட்ச் இப்போ ஃபீஸ் வந்து 17,500 இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஆமா. ப்ரிலிம்ஸ் ஃபீஸ். இப்போவுமே அவ்வளோதான், 18,500. 2 இயர்ஸ் கழிச்சு நம்ம அங்கேயே தான் இருக்கோம். அண்ட் மெயின்ஸ் அப்போ ஐ திங்க் வி சார்ஜ் 20,000 நினைக்கிறேன் மேக்ஸிமம். அது வந்து ஆனால் ஒரு 1 இயர் போச்சு அந்த கோர்ஸ், ஞாபகம் இருக்கு. அது ஆக்சுவலி 1 இயர் கிட்ட எடுத்தீங்கல்ல மேம். ஜூன்ல ஸ்டார்ட் ஆகி நாங்க அந்த ஃபெப்ல தானே முடிச்சோம். ஆமா. அந்த 20,000 பே பண்ணி அவங்க எடுத்த கிளாஸோட ஹார்ஸ் யோசிச்சு பாருங்க. மத்த இன்ஸ்டிடியூட்ல எல்லாம் அந்த மாதிரி சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் எல்லாம் மெயின்ஸுக்கு வந்து எடுக்க மாட்டாங்க. இவங்க தனியா அதுக்குன்னு இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி ஒரு ஒரு டாபிக் ஒரு நோட்ஸ் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி மெயின்ஸுக்கு ஒரு ஒரு டாபிக் நோட்ஸ் கொடுப்பாங்க. பிளஸ் தனியா ஒரு 50 பேஜஸ் 60 பேஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு பண்டில் ஆஃப் மெட்டீரியலும் பிடிஎஃப் மெட்டீரியலும் கொடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம அந்த ஒரு டாபிக் அவ்வளோ விஷயம் படிக்கணுமான்னு தோணும். ஆனா அவ்வளோ படிச்சாதான் அங்க போய் ஏதாவது எழுதவே முடியும். இல்லைன்னா அவன் அந்த கொஸ்டின் எப்படி கேட்பான்னு நமக்கு தெரியாது அந்த விஷயத்த. ஸோ அவ்வளோ படிச்சுதான் ஆகணும். மற்ற பக்கம்லாம் வந்து அந்த டாபிக் கிளாஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. டைரக்டா அந்த மெட்டீரியல் கொடுப்பாங்க. ஜஸ்ட் ட்ரை அவங்க எழுதுறதுக்கு மார்க்ஸ் அந்த கரெக்ஷன் பண்ணி தரதுதான். கிளாஸஸ் எடுத்த ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட்னா எனக்கு தெரிஞ்சு சிக்ஷா மட்டும்தான், எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு நவீன் சார் கிளாஸுக்கு மட்டுமே நம்ம வந்து ஒரு ஹார் கால்குலேட் பண்ணோம்னா மோர் தென் 40 கிளாஸஸ் எடுத்தாரு. ஆமாமா. For- அரௌண்ட் 3 ஆவரேஜாவே நீங்க 3 ஹவர்ஸ் வைக்கலாம் மேம் அவரது. எக்ஸ்டெண்ட் தான் ஆகும். அதனால 44 கிளாஸஸும் என்னமோ எடுத்தாரு. அதுவே இன்டூ 3 ஹார்ஸ் 120 130 ஹார்ஸ் அவர் மட்டுமே கிளாஸ் எடுத்தாரு. அப்புறம் நான் சோஷியல் இஷ்யூஸ் எடுத்தேன், சார் தேவைப்பட்ட இடத்துல அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்தாரு. ஸோ ஐ திங்க் கிளாஸ் தான் நம்மளோட பெரிய அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ நான் கிளாஸ் நவீன் சார் கிளாஸ்லாம் மிஸ் பண்ணிட்டாலே பயமா இருக்கும். அந்த ரெக்கார்டிங் என்னைக்கு பார்த்து நான் என்னைக்கு மேம் படிக்க முடியும்? 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் திரும்ப ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் படிக்க முடியாது. அந்த பயத்துக்காகவே ரெகுலரா வந்து அட்டென்ட் பண்ண டேஸ்லாம் இருக்கு. வேலை இருந்தாலுமே விட்டுட்டு வருவேன். ஃபர்ஸ்ட் அட்டென்ட் பண்ணிடலான்ட்டு. அது ஒரு அட்வான்டேஜ் தான் மேம் மெயின்ஸுக்கு. ஏன்னா எங்க கிட்ட நோட்ஸ் தான் மெயின். நீங்க கொடுத்த அந்த பிடிஎஃப் மெட்டீரியலை விட ஃபர்ஸ்ட் நோட்ஸை வச்சுதான் அந்த பிடிஎஃப் மெட்டீரியலையே நாங்க பார்த்தோம், அப்ரோச் பண்ணதே. ஸோ அதனால எங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும். அது ஒரு ரீசன் தான் மேம். ஓகே. இப்போ வரைக்கும் குரூப் 2ல ஐ திங்க் ஒரு 10-12 டாப்பர் சீரிஸ் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டாப்பர் சீரிஸ் முடிச்சவங்க எல்லாம் இந்த வெரி ஸ்பெசிபிக் வேர்ட் நவீன் சார் கிளாஸ். புது ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் அது ஒரு பெரிய என்ன சொல்ல, யாரையா அந்த மனுஷன் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி. ஸோ வெரி ஹாப்பி அபவுட். ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாரு. படிச்சுதான் ஆகணும். நீங்க சிக்ஸா ஜாயின் பண்ணும்போது how old was your son, சௌமியா? 7 months மேம். 3.5. இப்போ 3.5. ஸோ எல்லாரும் யூஸ்வலா குழந்தை பிறந்தா ஒரு 3 வருஷம் அந்த குழந்தை பின்னாடியே நடந்துகிட்டே இருப்பாங்க. குழந்தைக்கு 3.5 வயசு ஆகும், நமக்கு 3.5 வயசு இல்ல, ஒரு 10 வயசு ஜாஸ்தியான மாதிரி ஃபீல் ஆயிரும் இல்ல. வெளியே வாய்ப்பு இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்போ குழந்தை கரெக்டா ஸ்கூலுக்கு போறான், நீங்க வந்து கவர்மெண்ட் ஆபீசரா கரெக்டா சிங்க் ஆயிடுச்சு மேம். இப்போ யோசிச்சா அவன் இப்போ ஸ்கூல் போட்டேன்னா ஓகே, வீட்டுல இருக்கவங்க இதுக்கு மேல அந்த ஸ்கூல்ல இருந்து வர டைமை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா மேட்ச் ஆன மாதிரி இருக்கு. ரிசல்ட் டிலே ஆனதும் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகே. நான் வந்து ஏதோ ஒரு நிறைய செஷன்ல நான் சொல்லுவேன், குழந்தைங்க வச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் படிங்க, ஆன்லைன் தானே, ஏதாவது படிங்க, குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸரா போகலாம் அப்படி. பட் இந்த தடவை ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே அது வந்து லைவா அப்படியே நடக்குது. அது ஆக்சுவலா சௌமியா கேஸ்ல இன்னும் 2-3 பேருக்கு அதுதான் சிச்சுவேஷன். அதுவும் நம்ம ஜாயின் பண்றப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்கும் மேம். அந்த 7 ப்ரிலிம்ஸ் முடியற வரைக்கும் பிரெஸ்ட் ஃபீடிங்கும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவன் நினைக்கிற டைம்ல நம்ம வேணும், இல்ல நைட் ஸ்லீப் கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும். அதை தாண்டி நம்ம அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் படிக்கணும். அந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்க்கு எல்லாமே அந்த ஒரு கடைசி அந்த கடைசி 20 டேஸ் ரிவிஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிச்சது எல்லாம் நம்ம திரும்ப ரீகலெக்ட் பண்ற அந்த டேஸ் தான். அது எல்லாமே கொஞ்சம் ஹெக்டிக்கா தான் இருந்துச்சு. பட் ஓகே மேம், ஓரளவு நம்ம பேலன்ஸ் பண்ணணும். நம்ம மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் மேம். It's like same applies to every mother. I started Shiksha when my son was 7 months. நீங்க சொன்னப்போ அப்பதான் ஆக்சுவலி நீங்க வந்து நான் ஒரு ஃப்ரீ செஷன் அட்டென்ட் பண்ணேன் மேம். அந்த செஷனை ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னதும் நான் என் பையனோட ஏஜும் கரெக்டா பேலன்ஸ் ஆச்சு. மேமும் அதான் சொல்றாங்க. அது எல்லாமே யோசிச்சுதான் ஜாயினே பண்ணேன். நான் சிங்க் ஆகுது, நம்ம இது ஜாயின் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் யோசிச்சேன். அந்த டே எனக்கு ஞாபகம் இருக்கு. அதான் நான் யூஸ்வலா மதர்ஸுக்கு சொல்றது அதுதான், என்ன பண்ணாலும் குழந்தைங்க வளர்ந்துருவாங்க. நம்ம ஏதாவது சைட்ல பண்ணா அவங்களோட சேர்ந்து நம்மளும் வளரலாம். இல்லைன்னா அவங்க வளர்ந்து
நிக்கும்போது நம்ம என்னடா ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு தோணும். லைக் என்னோட பையனுக்கு 7 months இருக்கும்போது நான் சிக்ஷா ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு உனக்கு 5.5 years ஆச்சு. பட் டுடே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு 5.5 yearsன்னு சொல்லுவேன். அப்பார்ட் ஃப்ரம் மணி, இப்போ சௌமியா சொல்ற மாதிரி 2,00,000 ஒரு கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணியிருந்தா கோயம்புத்தூர் என்னோட பாதி என்னோட தான் இருந்திருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி டுடே ஐ ஹேவ் ஒரு 200+ ஆஃபீஸஸ் ஃப்ரம் சிக்ஷா எல்லாத்தையும் சேர்த்து விஏஎஸ்ல மட்டும் we created 83 ஆஃபீஸஸ். விஏஎஸ் ஒரே பேட்ச்ல 112 admissions and 83 ஆஃபீஸஸ் கிரியேட் பண்ணோம் விஏஎஸ் பேட்ச்ல மட்டும். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பேட்ச் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்ப்பேன். எங்கேயுமே பாசிபிளே கிடையாது. நான் இந்த ஃபீல்டு 15 years இருக்கிறனால சொல்றேன். ப்ளஸ் குரூப் 2 குரூப் 1 எல்லாம் சேர்ந்தா we have 200 300+ 200க்கு மேல போகும் கண்டிப்பா கவுண்ட். ஏன்னா அது ஒரு பேட்ச்ல 83 அப்படிங்கறதுனால 250 ஆஃபீஸர்ஸ் பக்கம் இந்த 5 yearsல ஒரு மதரால ஒரு இன்ஸ்டிடியூட் நடத்தி பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், வாட் நாட், இனி என்னென்ன கிளாஸ் மிச்ச மீதி எல்லாம் நான் தான் எடுத்து, அஃப்கோர்ஸ் வித் சேகர் சார்ஸ் பிக் சப்போர்ட் அண்ட் நவீன் சார் பாவம் பார்த்து எனக்கு அப்பப்போ நிறைய சப்போர்ட் பண்ணுவாரு. இதெல்லாம் தாண்டி என்னால பண்ண முடியும் அப்படின்னா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது அவங்களால அப்படிங்கிறது தான். ஸோ டெஃபினட்டா எல்லாத்துனாலையுமே முடியும். ஸோ அந்த மதர்ஹுட்ல அந்த இனிஷியல் ஃபேஸை யாரெல்லாம் யூஸ் பண்றோமோ அவங்க எல்லாம் ஏதாவது ஆயிரலாம். டிஃபால்ட் ஏதாவது ஆயிரலாம். எப்படியும் வீட்ல தான் மேம் அந்த ஃபேஸ் இருக்க போறோம். நம்ம ஒர்க் பண்ணலன்னா அந்த ஃபேஸ் வீட்ல தான். அவங்க கண்டிப்பா ஒண்ணும் பண்ண போறது இல்ல. சோ நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க வேண்டியதான் மேம். Yeah, so that's the big reason. Prelims-ல எத்தனை கொஸ்டின் போட்டீங்க சௌமியா? 161 மேம். Wow, 161. லாங்குவேஜ்ல? எனக்கு எக்ஸாக்ட்டா ஞாபகம் இல்ல மேம். அரௌண்ட் 93 சம்திங் மேம். ஒரு ஓகே 3-4 கேர்லெஸ் மிஸ்டேக்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே எழுதி வச்சிருந்தேன். எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல மேம். ஓகே. மெயின்ஸ்ல எவ்வளவு மார்க்? மெயின்ஸ்ல 159.5. ஓகே. கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ? 517 மேம். ஓவரால் ரேங்க்? 849. அவ்வளவுதான். ஐ திங்க் தட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் தட் 2 years ஜர்னி. பட் இன்னுமே எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாமோன்னு கூட தோணுது. பட் ஓகே, அந்த டைம்ல என்னால இதுக்கு மேல முடியல. அதையும் நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டுமே நானே அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருக்கேன். இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்லாம் போற மாதிரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி ரேங்க் வந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். பட் ஓகே, கிடைச்சது ஓகே. சொந்த ஊர்ல அதிகாரியாக இருக்கு இந்த மார்க்கும் இந்த ரேங்க்கும் போதும்ல சௌமியா? எஸ் மேம், கரெக்ட் மேம். ஓகே. இப்போ நீங்க என்ன போஸ்ட் எடுத்திருக்கீங்க? அதுல இருந்து வாட் அதர் ப்ரொமோஷன் சார்ஜஸ் நீங்க எல்லாம் ரிசர்ச் பண்ணிருப்பீங்க. அதனால நீங்க உங்க டிபார்ட்மெண்ட் சார் போடுறாரு வீடியோஸ் பாப்போம் மேம். அதையும் அவர் பண்ணிடுற எதுவும் மேம். நீங்க இதுதான் பண்ணாம இருக்கீங்க. போஸ்ட் ப்ரொஃபைல் சீரிஸும் எங்களுக்கு எது தேவைன்னு போடுறீங்க. இப்போ நாங்க கூட ஒரு நான் நான் கவுன்சிலிங் போறப்போ ஆக்சுவலி எனக்கு அப்பதான் தெரியும். அதுவும் தெரியாது. நம்ம இந்த யூடியூப் வீடியோஸ் பார்த்தா பேசுறாங்க. ஏதோ லெட்டர் கொடுக்கணும், ஓன் டிஸ்ட்ரிக்ட் வேணும். அதுவும் தெரியாது. அதுவும் சார் கிட்ட கால் பண்ணி தான் கேட்டேன். ஏதோ இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க சார். அது என்னன்னு இந்த மாதிரி நான் எங்கேயாவது யூடியூப்ல பாக்குறதெல்லாம் அப்பதான் இப்படி எல்லாம் ஒரு விஷயம் இருக்கா, போய் கேட்போம். அந்த மாதிரி எப்ப கேட்டாலும் அவைலபிளா இருக்காங்க. ஆனா அந்த டவுட்டையும் இப்போ முந்தானேத்தோ இதை போட்டு இந்த வீடியோல சார் சொல்லிட்டாரு. யாருக்கெல்லாம் ஓன் டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அவங்க எல்லாம் போய் லெட்டர் அந்த பர்டிகுலர் டைரக்டரேட் கொடுத்துட்டு வந்துருங்கன்ட்டு. ஓகே. இப்போ கூட 5 o'clock கூட ஒரு டவுட் சார் கால் பண்ணி தான் கேட்டேன் மேம். இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சு வந்தோம். நம்ம எல்லா டைமும் அவங்க கீழ டிபெண்ட் பண்ணி தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் அது ஓகே. அது ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபீலிங் தான். கவுன்சிலிங்க்கு உள்ளுக்குள்ள போற வரைக்கும். See, that's another advantage of having him with me அப்படின்னு கூட சொல்லலாம். லைக் சௌமியா தான் எனக்கு ரிசல்ட் வந்தோடனே ஐ மீன் கவுன்சிலிங் போயிட்டு வந்து கூப்பிட்டதுக்கு அப்புறம் மேம் சாரை கூட பிடிச்சிடலாம் மேம், நீங்க தான் பிஸியா இருக்கீங்க பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நான் கொஞ்சம் பிரேக்ல இருந்தேன் ஒரு 2-3 days. ஆனா அந்த கேப் சார் மேனேஜ் பண்ணி எல்லா ஒர்க்குமே கரெக்டா நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ தட்ஸ் another advantage. நான் வந்து மேபி சம்டைம்ஸ் ஆஸ் அ மதர் எனக்கு என்னோட கமிட்மெண்ட்ஸும் வந்துருது. பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. சம்டைம்ஸ் எனக்கே உடம்பு சரியில்லாம போயிருது. அண்ட் ஃபேமிலிஸ் மேனேஜ் பண்ணும். மதர் இன் லாக்கு உடம்பு சரியில்லை. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கூட அது கரெக்டா பேட்ச் அப் பண்ணி எங்கேயுமே எந்த ஒர்க்குமே நடக்காம டெய்லி 5 பேர் 6 பேர் டெய்லி 8 பேர்லாம் செகண்ட் டே கவுன்சிலிங் போனாங்க. ஸோ எல்லா ஒர்க்குமே போயிட்டே இருந்ததோட பெரிய அட்வான்டேஜ் சிக்ஷாக்கும் அது ஒரு பெரிய சப்போர்ட் தான். அண்ட் சௌமியா சொல்ற மாதிரி எப்பவுமே we are available. யார் ஃபோன் பண்ணாலும் we are always available. 24/7 சப்போர்ட் தான். அண்ட் அதுல இப்ப இவங்களும் ஆஃபீஸர் ஆயிட்டாங்க. ஃபோன் எடுக்கலைன்னா அப்புறம் ஒரு ஆஃபீஸருக்கு ஃபோன் எடுக்கலன்னு ஆயிரும்ல. சம்டைம்ஸ் எனக்கே தோணுது நம்ம ரொம்ப சில்லியா கேட்டுலாம் அனாய் பண்ற மாதிரி இருக்கும்ட்டு. பட் வேற யார்கிட்டயும் கேட்கவும் தெரியாது உங்களுக்கு தவிர. சரி பரவாயில்ல கேட்டுரும், அவங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. கால் பண்ணிடலான்னு கால் பண்ணிடுறாங்க. சிக்ஷா ஆரம்பிக்கும் போது ஐ தாட் ஆஃப் ஆல் திஸ். ஒரு கம்ப்ளீட்டா சிக்ஷானா ஐ மீன் டிஎன்பிசினா என்னன்னு தெரியும் அப்படின்னு 10 வருஷமா படிச்சுட்டு இருக்கவங்க ஆஃபீஸர் ஆக்கத்துல ஒண்ணுமே யூஸே இல்லை. எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி விமென் மதர்ஸ் அவங்க எல்லாம் வந்து வித்தவுட் மணி ஒரு கன்ஸ்ட்ரெயின்டா, டிஸ்டன்ஸ் ஒரு கன்ஸ்ட்ரெயின்டா 7 மாசத்துல சௌமியா குழந்தைய விட்டுட்டு போய் சென்னையில உட்காந்து படிச்சிருக்கவே முடியாது.
இல்லையா? ஸோ அந்த மாதிரி சான்ஸ் இல்ல மேம். என்னாலே நடத்த முடியாது. 7 மாசம் சென்னை போய் இன்ஸ்டிடியூட் நடத்தணும், எப்படி நடத்த முடியும்? அதுவும் பாசிபிள் கிடையாது. ஸோ அதுதான் என்னோட அப்ஜெக்டிவாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டார்கெட் விமென். அதுல மெயினா டிஸ்டன்ஸ் ஆர் மணி 2மே ப்ராப்ளமா இருக்கக்கூடாது. அண்ட் கம்ப்ளீட்டா அவங்கள வந்து ஒரு ஆஃபீஸர் ஆக்கிரணும். ஐ திங்க் அது ஒரு லைஃப் லாங் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இன்னும் 50 வருஷம் கழிச்சு சௌமியா ஒரு சர்வீஸ்ல இருக்கும்போது ஒரு சீனியர் மோஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருக்கும்போது ஐ திங்க் அதெல்லாம் தான் என்னோட கனெக்டிவிட்டி. என்னோட பெரிய ஆசையே அதுதான். என் கான்டாக்ட்ல இருக்கிற எல்லாரும் சிக்ஷா ஆஃபீஸர்ஸா இருக்கணும். ஸோ ஐ திங்க் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இப்பவே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்டே இல்ல. சுஷ்மிதா சொன்னாங்க இல்லையா, அவங்க பேப்பர் அனுப்பிச்சேன் அப்படி. அவங்க நம்ம ஸ்டூடெண்ட் தான். 22 வயசு பொண்ணு. காலேஜ் முடிச்சு அப்படியே வந்து பாஸ் ஆகி இன்னைக்கு ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், சொந்த ஊர்ல. குரூப் 2 இன்டர்வியூ கிடைச்சது அவங்களுக்கு. இவங்களுக்கு நான் இன்டர்வியூ. அந்த பொண்ணு பேச்சுலர், கொஞ்சம் மார்க் ஜாஸ்தி, இன்டர்வியூ கிடைச்சிருச்சு. ஸோ தட்ஸ் த டிஃபரன்ஸ். சமயம் உங்க போஸ்டிங் பத்தி சொல்லிருங்க. என்னவா ஜாயின் பண்ண போறீங்க? எவ்வளவு சேலரி கொடுப்பாங்க? என்ன ஆக போறீங்க? இன்னும் 10 வருஷத்துல என்னவா இருப்பீங்க? அதெல்லாம் சொல்லிருங்க. அசிஸ்டன்ட் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் எடுத்திருக்கேன். எனக்கு ஆக்சுவலி ட்ரெஷரி எடுக்கலாம்னு ஒரு ஆசை தான். பட் அதை விட ரெவென்யூ தான் மேம். ஏன்னா அதோட ப்ரமோஷன் வந்து தாசில்தார் வரைக்கும் போகும்னு சொன்னாங்க. அந்த தாசில்தார் கேடர் மேல தான் ஆசை. பட் என்னோட ஓன் டிஸ்ட்ரிக்ட் எனக்கு ப்ரையாரிட்டி. ஏன்னா எனக்கு கிட் இருக்கு, எனக்கு இங்க இருந்தா தான் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ப்ரையாரிட்டி வைஸ் ஓன் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தா என்னோட டிஸ்ட்ரிக்ட்ல ரெவென்யூ வேகன்சி ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ நான் இந்த பஞ்சாயத்து ரூரல் பஞ்சாயத்து எடுத்து தான் எனக்கு ஓன் டிஸ்ட்ரிக்ட். அண்ட் இது ப்ரமோஷன்ல பாத்தீங்கன்னா டில் பிடிஓ வரைக்கும் போவோம். அதுக்கப்புறம் ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் பஞ்சாயத்து அந்த மாதிரி போவோம். இப்போ கலெக்டரேட்ல எதோ ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பிளாக்ல எந்த பிளாக்ல வேணா போடுவாங்க அந்த மாதிரி. பட் ஒரு அட்வான்டேஜ், ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 இயர்ஸ் கண்டிப்பா வந்து ஓன் டிஸ்ட்ரிக்ட்லயே இருக்கலாம். மோஸ்ட்லி அந்த மாதிரி இதுவும் எனக்கு ஒரு ஆப்டா கிடைச்ச மாதிரி ஒரு விஷயம் தான் ஃபீல் பண்ணும். வேற டிஸ்ட்ரிக்ட் போட்டாலும் பிரச்சனை தான். ஸோ எவ்ரி திங் வென்ட் வெல். கரெக்டான டைம்ல கரெக்டான பிளேஸ் வந்த மாதிரி இருக்கு. அந்த டைம்ல கரெக்டா அந்த வந்து ஒரு ஆகஸ்ட்ல ஜாயின் பண்ற சிக்ஷால, அதுல இருந்து ஒரு 6 மந்த்ஸ்ல அடுத்த 6 to 8 மந்த்ஸ்ல கரெக்டா போர்ஷன் முடிச்சாங்க. கரெக்டா மெயின்ஸ் ப்ரிலிம்ஸ் வந்துச்சு. ஃப்ரெஷ் ஹிஸ்டரி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா படிச்சுட்டு அப்படியே போனோம். நீங்க லாஸ்டா எடுத்த சப்ஜெக்ட் எங்களுக்கு ஹிஸ்டரி தான். அது கொஞ்சம் இருக்கிறதுலே ஹிஸ்டரி தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு. பட் அப்படியே லாஸ்டா படிச்சதுனால மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டோம். அதனால நீங்க யோசிச்சீங்கன்னா இதுக்காக 2 இயர்ஸ் படிக்கணும், 3 இயர்ஸ் படிக்கணும்லாம் இல்ல. நான் டோட்டலா படிச்சே அந்த ஒரு 6 மந்த்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணி அதுல படிச்சதுதான். அப்புறம் ஆப்டிடியூட் மதன் சார் தானே மேம் எங்களுக்கு ஹேண்டில் பண்ணாரு. அவரோட அவரு கால்குலேட் பண்ணி சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் அப்படியே வந்திருந்தது மேம். இந்த கொஸ்டின்ஸ் வரும், இந்த மாதிரி டைப்ல வரும்னு சொன்னாரு. அதே கொஸ்டின்ஸ் அங்க வந்திருந்துச்சு. அது ஒரு அட்வான்டேஜ் தான். அந்த மாதிரி ஒருத்தங்க ஆப்டிடியூட் டீச் பண்ணலனாலும் அங்கேயும் 1 or 2 மார்க்ஸ் லேக் ஆச்சுன்னா நான் எங்கேயாவது இங்க கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுட்டு போனதெல்லாம் எனக்கு ப்ராப்ளமா தான் ஆயிருந்திருக்கும். சோ அவங்க இது வந்து சிக்ஷால நமக்கு வந்து அவங்க டீச் பண்றது பிளஸ் அவங்க கூட்டிட்டு வர ஸ்டாஃபுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்கில்டா நம்மள எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி தான் கூட்டிட்டு வராங்க. அண்ட் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நம்மளோட மைண்ட் செட் அண்ட் நம்மளோட மென்டாலிட்டி ஃபுல்லாவுமே அவங்களுக்கு புரியும். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து மேம் அண்ட் சார் நம்ம கிட்ட பேசுறாங்க, எல்லா விஷயமும் பண்றாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் என்ன நீட், என்ன டிஃபிகல்டிஸ் அந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு புரியும். எந்த ஹெல்ப் வேணாலும் எந்த டைம் வேணாலும் அவங்க கிட்ட கேட்கலாம். மற்ற இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு நம்ம அந்த ஃப்ரெண்ட்லி அப்ரோச்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது கண்டிப்பா. ஓகே. இதுக்கு முன்னாடி யாராவது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா சௌமியா? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கவர்மெண்ட் ஆஃபீஸர் அவங்க ஃபேமிலியில? ஆமா, யாரும் இல்ல மேம். நீங்க தான். முத்திரை பதிச்சிருக்கீங்க. எல்லாம் வேற மாதிரி பாப்பாங்களே. வேற மாதிரி தான் மேம் கொஞ்சம் இருக்கு. எப்படி லைக் கால்ல பண்ணாங்க. நமக்கே டிஃபரெண்ட். நான்லாம் சொல்லல பெருசா யார்கிட்டயும் சொல்லல. போய் ஃபர்ஸ்ட் டே ஜாயின் பண்ணி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். அது வரைக்கும் இப்பவுமே மிக்சட் ரிவ்யூஸ் தான். ஐடில ஒரு ஆளு, சாஃப்ட்வேர் இங்க ஒரு ஆளுன்ட்டு. பட் ஓகே, சம்பவம் உங்களுக்கு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு மேம். ஓகே பாத்துக்கலாம், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம், என்னதான் ஆகுதுன்ட்டு பார்க்கலான்ற ஒரு மைண்ட் செட் காட்டி தான் இவ்வளவு தூரம் வரவும் முடிஞ்சிச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட்டும் தேவைதான். இல்லைன்னா என்னோட பையனை அந்த வயசுல வச்சுட்டு இவ்வளவு தூரம் வர முடியுமான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர் இந்த ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஓகே. எவ்வளவு வருஷத்துல ஏடி ஆவீங்க? ஐ மீன் குரூப் 1 போகலைன்னா இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா? மேம் 15 இயர்ஸோ 20 இயர்ஸோ மேம் அதெல்லாம் எழுதிக்கணும். அதே மாதிரி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் மேம். உங்க கிளாஸ்ல எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அதே மாதிரி போஸ்ட் ப்ரொஃபைல் சீரீஸ்ல. ஸோ another 15 இயர்ஸ்ல ஏடி அப்படிங்கும்போது ஐ திங்க் ஃபர்ஸ்ட் இயர் என்ன படிப்பாரு உங்க சன்? 15 இயர்ஸ்னா 10th படிப்பாரு.
10th 12th படிக்கலாம் மேம். 10th to 12th படிக்கும்போது நீங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டிபார்ட்மெண்ட் உங்க சொந்த டிஸ்ட்ரிக்ட்ல. அது ஒரு பயங்கரமான ஒரு போஸ்ட். ஏடி அப்படிங்கிறதெல்லாம், ஏடி பஞ்சாயத்தெல்லாம் வெயிட்டான போஸ்ட். ஆக்சுவலா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்குள்ள போனாலே தெரியும். ஏடி பஞ்சாயத்து கிராஸ் ரூட் சிஸ்டம்ல ஏடியா இருக்கிறதெல்லாம் வேற லெவல் வைப். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்க அம்மா ஏடி அப்படின்னு சொல்லும் போது ஹவு வில் தட் ஃபீல் ஆக்சுவலி? என் பையனுக்கும் ப்ரௌடா இருக்குல்ல மேம். ரொம்ப இல்ல. இன்னொரு விஷயம் கூட இருக்கு மேம். நான் ஜெனரலா என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பேன். என் பையன் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியாவது அவனோட அந்த மொஹமோட ஆக்குபேஷன், டேடோட ஆக்குபேஷன் கேட்பாங்கல்ல மேம். மாமோட ஆக்குபேஷன் ஹவுஸ் ஒய்ஃப்னு தான் போடுவோமோ, என்னதான் பண்ண போறோம் இப்படியே சொல்லிட்டே இருக்கேன் மேம். லாஸ்ட் இயர் ஆக்சுவலி ப்ரீகேஜி போட்டோம். பட் அவனுக்கு ஏஜ் 6 months பத்தாது. பட் ப்ரீகேஜி போட்டப்போ அந்த அன்னைக்கு அப்போ ரிசல்ட்லாம் எதுவுமே வரலையே மேம். அப்பதான் மெயின்ஸ் முடிச்சிருக்கோம். அப்போ கூட ஹவுஸ் ஒய்ஃப்னு எழுதிட்டு சொல்லிட்டு வரேன். ஹவுஸ் ஒய்ஃப்னு எழுதிட்டு இருக்கனே, இப்படியே எத்தனை வருஷத்துக்கு இன்னும் அவனை ஸ்கூல்ல சேர்த்து எழுதிட்டு இருக்க போடணும் தெரியலன்னு கூட. பட் இந்த டைம் நான் இன்னும் ஸ்கூல் போடல. எங்கேயோ ஒரு பக்கம் அட்மிஷன் போடுறப்ப என்னோட ஆக்குபேஷன் போடுங்களா மேம். அவ்வளவுதான். கெத்தா கவர்மெண்ட் ஆபீசர்னு போடுங்க. எந்த டிபார்ட்மெண்ட்லாம் கூட போட வேண்டியது இல்ல. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயம் தானே மேம். நமக்குன்னு ஒரு ட்ரீம். நம்மளோட அடுத்த ஜெனரேஷனுமே நம்மள பாக்குற விதம்னு மாறும்ல. இப்ப நம்ம அம்மானா வீட்டுல இருப்பாங்க, அந்த மைண்ட் செட்ல இருந்து அவங்களுக்கும் மாறும்ல மேம். இப்போ என் பையன் சின்ன பையன், அவனுக்கு தெரியாது பெருசா ஓகேன்ட்டு. பட் ஒரு சிலர்லாம் சொல்லி கூட ஃபீல் பண்ணிருக்கேன், கேட்டிருக்கேன். அம்மானா வீட்டுலதான் இருப்பாங்க, நிறைய விஷயம் அம்மா கிட்ட சொல்லாம போய் அப்பா கிட்ட கூட சொல்லுவாங்க. ஏன்னா அப்பா தான் வாங்கி தருவாங்க, அவங்க தான் ஏர்ன் பண்றாங்க, அந்த மைண்ட் செட் எல்லாம் இருக்குன்னு கூட கேள்விப்பட்டிருக்கேன். சொல்றப்போ ஓகே, அதையெல்லாம் கேட்டப்போ எக்ஸ்ட்ரா நமக்கு தோணும், என்னடா ஹவுஸ் ஒய்ஃப்னு போட்டுட்டு இருக்கவே, ஹவுஸ் ஒய்ஃப்னு போட்டு யோசிச்சுட்டு இருக்கவேன்ட்டு. பட் இன்னைக்கு நல்லா இருக்கும்ல மேம். எங்கேயாவது வெளியில போனாலுமே இப்போ மோஸ்ட் ஆஃப் த உமன் ஒர்க் பண்றாங்க. மோஸ்ட்லி நிறைய எல்லாரும் காலேஜ் முடிஞ்சு போயிடுறாங்க. ஸோ நம்மள பார்த்தோன்னே கேட்குறப்போ ஒர்க் பண்றீங்களா நீங்களும், அதுவும் என் ஹஸ்பண்ட் ஐடில இருந்தாலும் நீங்களும் ஐடில இருக்கீங்களான்னு கேட்பாங்க. இல்லைங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்றப்போ, ஒவ்வொரு டைமும் சொல்றப்போ கஷ்டமா தான் இருக்கும் மேம் அந்த வேர்டு சொல்றதுக்கே. பட் இன்னைக்கு அதெல்லாம் கவர்மெண்ட் ஆபீசர். இப்போ உங்க ஹஸ்பண்டுமே ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாரு உங்க பையனோட. என் வைஃப் கவர்மெண்ட்ல ஆத்தா, என் வைஃப் கவர்மெண்ட் ஆபீசர் ஆயிட்டாங்கிற ஃபீல்ல தான் அவரும் இருப்பாரு. இட்ஸ் வெரி நைஸ் ஃபீலிங் ஆக்சுவலி. அது எல்லாருமே அட் த எண்ட் ஆஃப் த டே சமையல் பண்ணி தான் ஆகணும், பாத்திரம் கழுவி தான் ஆகணும், அதே கரண்டி பிடிச்சிதான் ஆகணும். காலையில இருந்து ஆபீஸ்ல ஒரு 50 கையெழுத்து போட்டுட்டு வந்து அந்த கரண்டி பிடிக்கும் போது ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும். என்னால இதையும் பிடிக்க முடியும்டா, அதையும் பிடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் தான் லைஃப் இல்லையா? எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் குக் பண்ணணும். நீங்க என்ன ஏடி ஆனாலும் 16 வயசுல உங்க பையன் 10th எழுதும் போது உட்காந்து ஊட்டி விட்டு தான் ஆகணும். படிடா அப்படின்னு அவன் கிட்ட கெஞ்சி தான் ஆகணும், அவன் காலில் விழுந்துதான் ஆகணும். ஸோ தட்ஸ் லைஃப். பட் அதுவும் மட்டுமே பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும். எல்லாமே அவன் மூலியமா பார்க்கலாம்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அவன் நாளைக்கு படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் அதை நம்ம பார்க்கலாம். இல்லை, நானும் பாக்குறேன், என் பையனும் பார்க்கட்டும். லைஃப் இஸ் டு லிவ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நானும் வாழ்றேன், என் பையனும் வாழ்றோம். அதுதான் அந்த ஒரு ஜெனரல் அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டோம்னாலே நம்ம கொஞ்சம் பெட்டர் ஆயிருவோம். அண்ட் நான் பக்கத்துல பார்த்தோன்னா சம்டைம்ஸ் இப்போ ஒர்க் பண்ணாத உமன் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணுவா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலர் ஒர்க் பண்றாங்க. இப்போ அவங்களெல்லாம் பாக்குறப்ப அவங்க பேலன்ஸ் பண்றதெல்லாம் பார்த்தோம். ஓகே, அவங்க ஹேண்டில் பண்றாங்கல்ல, நம்மளாலையும் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு பாசிட்டிவா எடுத்துக்க வேண்டியதான். கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ற. இப்போ எனக்கு எக்ஸாம் வரைக்கும் கூட எந்த ப்ராப்ளமே இல்லை. இப்போ ஒர்க் வரப்போதான் நீங்க எங்க வரும், எப்படி பையனை விட்டுட்டு போவ, அப்போதான் ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தியாச்சு எனக்கு. இந்த மார்க் வந்த அப்புறம் இந்த லாஸ்ட் 1 month தான் எனக்கு எப்படியாவது அட்லீஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் தான் மோட்டிவாவே வச்சு போனேன். ஓகே, இதனால டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் நமக்கு ப்ரையாரிட்டி, ஒர்க் எப்படி இருந்தாலும் ஓகேன்ற மைண்ட் செட்ல தான் நான் போய் எடுத்தனே. நீங்க 15 இயர்ஸ் கழிச்சு ஏடி ஆகும்போது ஐ திங்க் அந்த ஒர்க் ஒரு பெரிய ப்ரெஷராகவே இருக்காது. அதையும் ஹேண்டில் பண்ணி நீங்க அதோட குவீனா மாறி இருப்பீங்க. ஸோ பட் பையனுக்குலாம் 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் வரும்போது ஏடி மேம் லீவ்ல இருக்காங்க 10 days. அவங்க மேம் பையன் வந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்காரு, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் லைஃப். அதையும் பேலன்ஸ் பண்ண முடியும், இதையும் பேலன்ஸ் பண்ண. 15 இயர்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஏகப்பட்ட லீவ் இருக்கும், ப்ரிவிலேஜ் இருக்கும் கவர்மெண்ட்ல. உங்க பெனிஃபிட்ஸ் நீங்க என்ஜாய் பண்ணிடுவீங்க, சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸர். ஸோ அப்போ வந்து ஃபேமிலிக்கும் எவ்வளோ டைம் வேணாலும் ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில தான் இருப்போம். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபீல் தான். எனக்கு இதெல்லாம் கேட்கணுமோ எல்லாம் கேட்டுட்டேன். எனி கொஸ்டின்ஸ் டு சம்படி எல்ஸ்? யாராவது வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? யாரெல்லாம் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் யாராவது இருக்கீங்களா? யாரும் இல்லை. ஓகே, ஒண்ணு சொல்லிக்கணும். சொல்லுங்க மகேந்திரன். அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். உண்மையிலே எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
தேங்க்யூ உண்மையிலே ரொம்ப வாழ்த்துக்கள். உண்மையிலே பெரிய விஷயம். தேங்க்யூ சோ மச். அதெல்லாம் நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. எனக்கெல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இன்னும் மேரேஜ் பண்ணல. மேரேஜ் நான் இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்குங்க படிக்க. அதான் சொல்றேன். அதான் நினைக்கும் போது யோசிக்கும் போது அடப்பாவி நம்மலாம் ஒண்ணுமே பண்ணலையேடா. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உண்மையிலே சொல்றாங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வாழ்த்துக்கள். இதை பார்த்து உங்களோட இதை பார்த்து இதுல நிறைய பேர் இருப்பாங்க. இதுல மதர்ஸ் நிறைய இருப்பாங்க குழந்தைங்க. கண்டிப்பா உங்களோட ஸ்பீச் பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். உண்மையிலே தாய்ங்கிறது உண்மையிலே உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே லேடிஸ் தான் உண்மையிலே பவர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்பவுமே ஜென்ஸ் தான் பெருசு நினைக்கின்றேன். ஏன்னா ஒரு குடும்பத்தை நடத்தி இப்போ அதை விட அவங்க குடும்பத்தையும் நடத்துறாங்க, ஒரு கண்ட்ரியையும் பெஸ்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவங்க யோசிக்கும் போது ஃப்ரீடம்க்கு முன்னாடி எல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்கள லேடிஸ் எல்லாம் அவ்வளோ இதே கிடையாது. எல்லா இதுலயுமே ஜென்ஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் உடைச்சு இப்போ அதெல்லாம் இது பண்ணி இப்போ ஈக்குவல்ல இப்போ அவங்க வேற லெவல்ல போயிட்டாங்க சொல்லலாம். ஸோ வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேங்க்யூ. இந்த அட்டன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ மகேந்திரன். மகேந்திரன் இந்த தடவை சர்வீஸ் வாங்கிட்டு நாங்க யூஎஸ்ல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ண போறோம். கரெக்டான மகேந்திரன்? அந்த கிளாஸ்ல மேடம் உங்களுக்கு மெமரி பவர் அதிகம் மேடம். அதனால நம்ம கல்யாணம் பண்ணல எல்லாம் வருத்தப்படாதீங்க. சீக்கிரம் சர்வீஸ் வாங்க, யூஎஸ்ல பொண்ணு பார்க்கறோம். அது கண்டிப்பா மேடம். இந்த மீட்டிங் எல்லாம் இவங்க எல்லாம் பார்த்த உடனே நம்மளாம் ஒண்ணுமே இல்ல. கண்டிப்பா வாங்கி ஆகணும். வாங்கலாட்டி பெரிய அசிங்கம். ஏன்னா நமக்கு ஒண்ணும் அவ்வளவு கஷ்டமே இல்ல. உண்மையில சொல்ல போனா அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு 6 month பேபி எல்லாம் கையில வச்சிடுச்சு. அப்புறம் அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க போது ஒரு பெரிய விஷயம். உண்மையிலே அவங்களுக்கு தூக்கமே இருக்காது. நான் அதெல்லாம் பார்த்திருக்கேன். எங்க அக்காவுக்கு எல்லாம் தூக்கமே இருக்காது. நைட் எல்லாம் அடிக்கடி எந்திச்சு பேபியை ஃபீட் பண்ணணும். அப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படிங்கும்போது இவங்க ஒரு எக்ஸாம்பிள். நம்ம கல்யாணம் முடிச்சிட்டோம், அதனால நம்மளால ஒண்ணுமே முடியாது அப்படிங்க ஒடுங்கி உள்ள உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு இவங்க எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ எதுனாலும் எந்த சுச்சுவேஷன்லனாலும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். நம்ம எப்படினாலும் மேல வரலாம். சுச்சுவேஷனை ஒரு பொறுப்பா எடுத்துக்க கூடாது. நம்ம நினைச்சா என்ன வேணாலும் முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு உதாரணம். இன்னொன்னு நான் சொல்றேன், லைக் மற்றவங்களுக்கு டாப்பர் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் குரூப் 2 ரிசல்ட்ஸ், மெயின்ஸ் ரிசல்ட், இன்டர்வியூ ரிசல்ட் வந்ததுல இருந்து போயிட்டு இருக்கு. மேபி இன்னைக்கு தான் அட்டென்ட் பண்றீங்கன்னா இதுக்கு முன்னாடி முடிஞ்ச டாப்பர் சீரீஸ் எல்லாம் யூடியூப்ல போட்டிருக்கோம். சௌமியா மாதிரி இன்னும் நிறைய பேர், லைக் நிறைய மதர்ஸோடது 2 daysல we're going to release இன்னொரு ஐ திங்க் சுந்தரேஸ்வரியோடது, இன்னைக்கு ராஜ் பிரசாத்தோடது. அந்த மாதிரி டெய்லி ஒரு டாப்பர் சீரீஸ் யூடியூப்ல நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். சிக்ஷாவோட, வித்யாவோடதெல்லாம் பாருங்க. குரூப் 1 ஆஃபீஸர் வித்யா, நம்மளோட ACTO வித்யா, அசிஸ்டன்ட் கமிஷனர் டாக்ஸ் ஆஃபீஸர் ஆயிருக்காங்க. ஸோ எல்லா டாப்பர் சீரீஸுமே பாருங்க. ஒருத்தருதும் வேற லெவல் இன்ஸ்பைரிங்கா இருக்கும். சிக்ஷால எவ்ரி சிங்கிள், நிறைய பேர் எங்கிட்ட கொஸ்டின் கேட்பாங்க, மேம் எப்படி உங்க கிளாஸ்ல எடுத்துட்டு இருக்கீங்க, எப்படி இப்படி பண்றீங்க அப்படின்னு. பாரியா ஒருத்தருக்கும் இன்ஸ்பிரேஷன். அவங்களாம் பார்த்தா என்ன பண்றோம் நம்ம அப்படின்னு எனக்கே கேட்கற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யூ மஸ்ட் வாட்ச் டாப்பர் சீரீஸ். ஏதோ ஒரு பாயிண்ட்ல டவுன் ஆகும், ஏதோ ஒரு விஷயத்துல. இப்ப மகேந்திரனுக்கு தோன்ற மாதிரி எல்லாத்துக்குமே எனக்கே நிறைய இன்புட் அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ள இவங்க பேசும்போதெல்லாம். ஸோ இது வரைக்கும் ஐ திங்க் மோர் தென் 10-12 குரூப் 2 டாப்பர்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கோம். குரூப் ஃபுல்லா ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளீஸ் போய் வாட்ச் பண்ணுங்க. தெரியாதவங்களுக்கு சொல்ற இன்ஃபர்மேஷன். எஸ், அண்ட் ஹீரோ வந்திருக்காரு, ஹீரோ ஆஃப் த ஷோ. ஹாய் சொல்ல, அன்மியூட் பண்ணுங்க சௌமியா. ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ஹாய், கேக்குதா? நான் தெரியுறேனா? தெரியுறீங்க சொல்லுங்க. ஹாய் தெரியுதுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? உங்க பேர் என்ன? கேக்கல, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆதிரன் மேம். ஆதிரன். ஓகே, ஆதிரன் அம்மா பெரிய ஆபீசர் ஆயிட்டாங்க தெரியுமா ஆதிரன்? அவனோட ப்ராப்ளம் 2 நாள் சென்னை விட்டுட்டு போயிட்டோன்றது அவனோட ப்ராப்ளம். ஆதிரன் குட்டி அம்மா ஆபீசர் ஆயிட்டாங்க தெரியுமா உனக்கு? என்னமோ ஆயிட்டு போறாங்க அம்மா. எதுக்கு போனீங்க நீங்க?
ஃபர்ஸ்ட் வந்ததும் அந்த நாங்க 2 பேருமே போயிட்டதுனால மோஸ்ட்லி யாராவது ஒருத்தர் கம்பல்சரி நான் இருப்பேன். ஓகே. சோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் 2 டேஸ் வேற விட்டுட்டு போயிட்டோமா, வந்ததும் எதுக்கு என்ன விட்டுட்டு போனீங்க ட்ரெயின்ல. ஆல்ரெடி ஒன்ஸ் பெங்களூர் வரை கூட்டிட்டு போயிட்டேன் மேம் ட்ரெயின்ல. சோ ஒரு 1 வீக் முன்னாடி சொல்லியிருந்தோம் சென்னை போய்க்கலாம், சென்னை அம்மா அப்பா போயிட்டு வந்துடும், நீ வீட்ல அமைதியா இருந்துக்கோன்னு சொன்னா, இல்ல நானும் வரேன், ட்ரெயின்ல நான் தூங்கிட்டு படுத்துட்டு வந்துருவேன், நானும் வரேன். அவனே இமேஜின் பண்ணி எல்லாமே சொல்றான். ஆதிரன் அம்மா டான் ஆயிட்டாங்க தெரியுமா? தெரியல இன்னும். எதுவும் தெரியாது. ஐ திங்க் ஆதிரன் தான் ஹீரோ பிஹைண்ட் திஸ். வித்தவுட் ஆதிரன் சப்போர்ட் இது நடந்திருக்காது. ஏதோ அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச அளவுல புரிஞ்ச அளவுல கொடுத்த சப்போர்ட் தான் இது. நான் வந்து we are going to have a big celebration. ஜூன்ல இவங்க கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூலைல பிளான் பண்ணிட்டு இருக்கோம். எல்லா ஆஃபீஸர் சிக்ஷா ஆஃபீஸர்ஸ்க்கு we are going to have a celebration. அப்ப நான் யோசிக்கும் போதே ஐ வாண்ட் ஆல் த மதர்ஸோட கிட்ஸ் டு கம். இவங்க எல்லாம் என்ன படிச்சாங்க, அந்த குழந்தை விட்டதுனாலதான் இவங்களால படிக்க முடிஞ்சிச்சு. எஸ் மேம், அதுவும் உண்மைதான் மேம். அந்த டைம் அவங்களுக்கு அந்த 2 hours 3 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். பட் ஓகே, அவங்க அதை மேனேஜ் பண்றாங்கல்ல. சத்தமா தான் வைக்க முடியாது. அதுதான் அந்த குழந்தைக்கு தெரிஞ்ச புரிஞ்ச இதுல விட்டுருக்கும். சிக்ஷா நான் என்னால கிளாஸ் எடுக்க முடியுதுன்னா என் பையன் போடுற தயவுலதான் நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஏதோ உனக்கு புரியுது, ஏதோ பண்ணிட்டு வரட்டும், அவ போனா கத்துவா இல்ல திட்டுவா. திட்ட மாட்டேன் யூஸ்வலா. நான் டென்ஷன் ஆனா எனக்கு கிளாஸும் போகும், அவனும் வந்துருவானா, அவன் டென்ஷனாவா போனா ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வரட்டும் அப்படின்னு விட்டுறான்ல. அப்பா சாமி குலதெய்வமே விட்டுறே அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு 7 monthsல இருந்து அந்த குழந்தை பண்ணுது. அப்படிங்கும் போது ஐ திங்க் ஃபேமிலி சப்போர்ட்லாம் தாண்டி அந்த குழந்தை சப்போர்ட் தான் ஃபார் எவ்ரி மதர் டு பிகம் ஆஃபீஸர் ஆர் டூ சம்திங் இன் லைஃப். ஐ திங்க் கடவுள் எல்லா வீட்லயும் குழந்தைங்களா தான் இருப்பாங்கன்னா அது உண்மைதான். இன் சம் ஃபார்ம் ஒரு ஹெல்ப் தான். அவங்களுக்கு 4 நாள் வாரத்துல 4 நாள் உடம்பு சரியில்லை போனாலே நம்மளால 10 நாள் முடிஞ்சிரும். ஸோ ஏதோ ஒன்று மேனேஜ் பண்ணிட்டு தே டூயிங் எவ்ரி திங். ஐ திங்க் அதெல்லாம் தான் பெரிய அமைப்பு கொடுப்பனை. ஸோ தே டூயிங் தட் ஃபார் அஸ் அப்படின்னு நினைக்கும் போது இட்ஸ் நைஸ் ஃபீலிங். வேற யாருக்கு எனக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு? மேம் சொல்லுங்க இதயா. மேம் ஈரோடு யாருன்னு கேட்டீங்க மேம்? இதயா ஈரோடு தான். சௌமியா இதயா பார்த்து வச்சுக்கோங்க, உங்க டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான், பார்த்துக்கோங்க. அக்கா கங்க்ராச்சுலேஷன்ஸ்க்கா. அன்மியூட்ல இருக்கீங்க சௌமியா. தேங்க்யூ இதயா. இதெல்லாம் சின்ன பொண்ணு சௌமியா, இப்பதான் காலேஜ். எங்களை விட நல்லா படிக்கலாம் மேம். நாங்க இருக்கிற டைம் தான் யூட்டிலைஸ் பண்றோம். அவங்களுக்கு டைமே ஃபுல்லா அவைலபிளா இருக்கும். பேச்சுலர் எல்லாம் தான்க்கா பெரிய இன்ஸ்பிரேஷன். கண்டிப்பா இப்ப டைம் யூட்டிலைஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். மேரேஜ் ஆனாலே படிக்கிற பேசே மாறும், கிட்ட வந்தா டோட்டலா மாறும். நம்ம வீட்டுல இருந்து படிக்கிறதும் அதுவும் எப்படியும் ஒரு டிராஸ்டிக் இருக்கும் பாத்தீங்கன்னா. கண்டிப்பா நமக்கே தெரியாம நம்ம மோட்டிவேட் பண்ணிட்டு போயிடணும், அவ்வளவுதான். வேற எதுவும் இல்ல. Any other questions? ஒரு மதர் அவங்க ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் ஆஃபீஸர்ஸ். ரொம்ப நேரம் வச்சுட்டு இருக்க முடியாது அவங்கள. குழந்தைய பார்க்க அவங்கள அனுப்பிச்சிடணும். ஒரு நாள் கூட வந்தது இல்ல மேம். கரெக்டா லாஸ்ட் சீன்ல அனுப்பிவிட்டாங்க போல. தெரியல. ஹீரோ என்ட்ரி கடைசியில தான் இருக்கும் சௌமியா. கிளைமேக்ஸ் தான் ஹீரோ என்ட்ரி. கிட்ஸ் மேம். அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் ஏதோ ஒன்னும் புரிய போறது இல்ல. அவங்களுக்கு நம்ம வேணுன்றப்ப நம்மளோட நீட் இருக்கும், நம்ம தேவை, அவ்வளவுதான். இன்னைக்கு வாட் எவர் ஷீஸ் அச்சீவ் அந்த கிட்டுக்காக தான் இல்லையா? அந்த கிட்டுனால தான், அந்த கிட்டுக்காக தான். தட்ஸ் வாட் ஐ சே. அந்த கிட்டோட சப்போர்ட்னால தான் ஆஃபீஸர். நாளைக்கு இவங்க ஆஃபீஸர் ஆக போறது அதிகபட்சமா என்ஜாய் பண்றதும் அந்த கிட்டு தான். ஸோ இட்ஸ் வின்-வின் சிச்சுவேஷன் தான். ஐம் வெரி ஹாப்பி. எனி அதர் கொஸ்டின்ஸ்? மதர் கம் ஆஃபீஸரை ரிலீஸ் பண்ணிடலாமா? இந்த தடவை குரூப் 2 கவுன்சிலிங் போகும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கிட்டத்தட்ட மோர் தேன் 50+ 60 ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் போறாங்க. கரெக்டா நம்பர் ஞாபகம் இல்லை. எல்லாருக்குமே வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட் பத்தி ஐடியா கொடுக்கறதுக்காக சாரோட கொலீக்ஸ், சாரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேச சொன்னோம். சார் கொடுத்த ஐடியா போக அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க யார்கிட்டயே பேச சொன்னா ஓகே, எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸோ சாரோட ஃப்ரெண்ட்ஸோ. நீங்க அடுத்த தடவை கவுன்சிலிங் வரும்போது உங்க டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் டவுட் வேணுமோ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல அந்த டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் சர்வீஸ்ல இருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் நீங்க போய் டைரக்டா சிக்ஷால இருந்து வந்திருக்கேன், சிக்ஷா ஸ்டூடெண்ட் அப்படின்னா அரசு மரியாதை கொடுத்து ராஜ மரியாதையில உங்களுக்கு எல்லா டவுட்டும் கிளாரிஃபை பண்ணி டிபார்ட்மெண்ட்டை சுத்தி காமிச்சு அனுப்புவாங்க. ஸோ ஐ திங்க் அது உங்களுக்கு எல்லாம் பெரிய அட்வான்டேஜ்.
அவங்க எல்லாம் என்னன்னே தெரியாது, ஏதோ சிக்ஷான்னு ஒரு இன்ஸ்டியூட்டா சரி சேர்ந்து படிக்கலாம் ஆன்லைன்லன்னு படிச்சவங்களே அவ்வளோ சக்சஸ் அப்படின்னா யூ நோ எவ்ரிதிங் நவ். உங்களுக்கு எங்க என்ன அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நீங்க ஆரம்பிச்சதே வந்து அமர்க்கலமாதாங்கிற மாதிரி தான் ஃபீல். அவங்க ஆரம்பிக்கும் போது ஐ திங்க் சிக்ஷா அதுக்கு முன்னாடி ரிசல்ட்ஸ் இல்லை, பிகாஸ் கோவிட் டைம் எந்த ரிசல்ட்டுமே இல்லை. நாங்கள் ஆரம்பிச்சு 2019 சௌமியா ஜாயின் பண்ணது 20 சௌமியா 21 21. ஸோ 2 இயர்ஸ்ல எந்த எக்ஸாமே வரல, கோவிட் டைம். ஸோ அவங்க எல்லாம் வெறும் ஸ்வாத்திகா அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வேல்யூக்கு தான் படிச்சாங்க. நீங்க அப்படியெல்லாம் இல்லை. அது ஹை சக்சஸ் ரேட். தமிழ்நாட்டில் எந்த அகாடமியும் சக்சஸ் ரேட் அப்படிங்கிறது கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஜாஸ்தி. 100 பேர் படிச்சா 90 பேர் வேலை, 1000 பேர் படிச்சு 100 பேர் சர்வீஸ் வாங்குறப்போ 100 பேர் படிச்சு 90 பேர் சர்வீஸ் வாங்குறது, அந்த ரேட் ஜாஸ்தி நம்ம கிட்ட. ஸோ இதெல்லாம் பார்த்து உங்க சீனியர்ஸ் எல்லாம் உங்க டிஸ்ட்ரிக்ட்ல கண்டிப்பா 2 பேர் 3 பேர் நம்ம சிக்ஷா ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃபீஸரா இருக்காங்க. இப்போ போய் பாத்தீங்கன்னாலும் 2 பேர் இருப்பாங்க. பிஎஸ்ல ஏதோ ஒண்ணுல. இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு இவங்க எல்லாம் சர்வீஸ் போனதுக்கு அப்புறம் ஐ திங்க் உங்களுக்கு பயங்கரமான ஒரு என்ன சொல்றது பேம்பர்டு கிட்ட தான் நீங்க போவீங்க. எது வேணும்னாலும் லெஃப்ட் ரைட் எந்த சைடு திரும்பினாலும் அப்படின்னு. ஸோ ஐ திங்க் இன்னும் நல்லா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி படிங்க. ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ கெட் சர்வீஸ். எஸ், வேற எதுவும் டவுட் இல்லை, மேபி வி கேன் வைண்ட் அப். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஆஃபீஸர் ஃபார் ஸ்பேரிங் யுவர் மேம் டைம். உங்களுக்கு தான் மேம் தேங்க்யூ சொல்லணும். நீங்க எங்களுக்கு எல்லாம் நீங்க கூப்பிட்டா நாங்க வந்துருவோம். அதுதான். இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு நான் சாமியா கூப்பிட்டாலும் சாமியா உடனே எடுப்பாங்க. எஸ் மேம். யா தட் ஐ திங்க் ஸ்வாதிகா அதுக்கு மேம்க்குன்னு அந்த ஒரு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு யாரு காரணமோ அந்த ஒரு இது இருக்குல்ல மேம். எனக்கு அதுதான் என்னோட சாட்டிஸ்பாக்சன். அப்பா இன்னைக்கு நிம்மதியா தூங்கலாம். இன்னும் இவங்க கவுன்சிலிங் போகும்போதெல்லாம் நான் என்னால கோயம்புத்தூர்ல இருக்க முடியல, ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் போறாங்க, யார் யார் என்ன போஸ்ட் வாங்கியிருக்காங்க, ஆஃபீஸ்ல இருந்து மெசேஜ் வரும். இந்த மெசேஜை பார்த்தா என்ன வேலை அங்க என்ன உயிர் போற விஷயம் நடந்துட்டு இருந்தாலும் ஒரு ஆத்ம சந்தோஷம். ஓ ஓகே, ஓ ஜெயிச்சிட்டோம் மாரா ஃபீல், ஓகே டன் டன் டன். இன்னைக்கு இவங்களா எனக்கு எல்லாத்தையுமே தெரியும். இப்போ மகேந்திரன் சொல்ற மாதிரி எனக்கு கிளாஸ்ல நடக்கிற ஒரு விஷயமும் ஞாபகம் இருக்கும். ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் காட் ஃபார் தட். எல்லாரையும் ஞாபகம் இருக்கும், எல்லாத்தோட ஹிஸ்டரியும் ஞாபகம் இருக்கும், எல்லாத்தோட பேக்ரவுண்டும் எனக்கு டிஃபால்ட்டா ஞாபகம் வந்துடும். ஸோ அது பார்க்கும்போது எனக்கு சௌமியாவோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கனெக்ட் ஆகும். சௌமியா இந்த போஸ்ட் எடுத்திருக்காங்க, ஒரு சைடு சார் இன்ஃபார்ம் பண்ணுவார், ஒரு சைடு ஆஃபீஸ்ல இருந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் கூப்பிடுவாங்க. ஸோ ஐ திங்க் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் ஆஃப் ஹாப்பினஸ் தான் நான் சுத்திட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் அது ஒரு ஹாப்பினஸ்ங்கிறத தாண்டி ஏதோ சாப்பிட்டு தின்னுட்டு தூங்குனதுக்கு ஏதோ உருப்படியா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. ஸோ ஐ திங்க் அதெல்லாம் நீங்க கொடுத்தது தான். சௌமியா எனக்கு தேங்க்ஸ் சொல்றதை தாண்டி சிக்ஷாவை நம்பி நீ என்ன சொன்னாலும் பிளாங்கா நம்புவாங்க. மதர்ஸ் டே சீரீஸ்ல ஐ திங்க் சௌமியா தான் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரொம்ப ஃபேமஸ் வேற ஆச்சு, ஆஃபீஸ்ல வேற சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஐ ஃபர்காட் தட் டயலாக். செவத்துல முட்டை சொன்னா கூட நான் போய் முட்டிடுவேன். அது உங்க டயலாக் தானே சௌமியா? எனக்கு ஞாபகம் எல்லாம் அந்த அன்னைக்கு நான் பேசினதே ஒரு ஃப்ளோல நிறைய பேசிட்டேன். மதர்ஸ் டே சீரீஸ்ல ஐ திங்க் சௌமியா தான் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க மேம், போய் செவத்துல முட்டை சொன்னா கூட முட்டிடுவேன். அப்படி படிச்சா எனக்கு படிச்சுட்டு இருந்தேன், அப்ப கூட உங்களுக்கு சர்வீஸ் வரல. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்க நான் என்ன புண்ணியம் பண்ணியிருந்தேனோங்கிற ஃபீல் தான் எனக்கு இருக்கும். என்ன சொன்னாலும் கேட்பாங்க, படிங்கன்னா படிப்பாங்க, 4 கிளாஸ்க்கு ஒருக்கா திட்டு வாங்கிக்குவாங்க. அப்புறம் டென்ஷனா திட்டிட்டு கிளாஸ் எடுத்தா அப்போ அதே பேஸ்ல கவனிப்பாங்க. அப்புறம் டவுட் தப்பா கேட்டா இப்ப எப்படி டவுட் வந்துச்சுன்னு கேட்பேன், அப்போ ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ ஐ எம் சச் அ பிளெஸ்டு தான் சொல்லணும். பயங்கரமான ஒரு பிளெஸ்டு டிவைன் ஸ்பேஸ் சிக்ஷா. அதுல இருக்கிற ஒருத்தருமே இஸ் a blessing to me, blessing to all of us. நீங்களுமே இந்த ஒரு டைம் வரப்போ மேம் அந்த கண்டிப்பா அதை என்ஷூர் பண்ணுவீங்க, நம்ம அதெல்லாம் கரெக்டா பண்ணிட்டோமான்ட்டு. அந்த லாஸ்ட் மினிட் தான் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. அந்த 9 to 10 கிளாஸ் வச்சு நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர், ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிச்சு தெரியாத கொஸ்டினை இப்படி டீல் பண்ணுங்கன்னு சொல்லலைன்னா அந்த கொஸ்டின்ல விட்டுட்டு தான் வந்திருப்பேன். ஏதோ இங்கி பிங்கி பாங்கி போட்டுதான் எழுதிட்டு வந்திருப்பேன். அதனால ஒரு 3 to 4 மார்க்ஸ் வர்றதுங்கிறது ரொம்ப அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட மேம் சொல்றது நிறைய நமக்கு யூஸ் ஆகும். அப்ப தெரியாது, எக்ஸாம் ஹால்ல தெரியும். ஒரே கான்செப்ட் தாங்க, ஜென்யூனா வேலை செய்யற யாருமே ஜெயிக்காததா சரித்திரமே இல்லை. ஜென்யூனா ஹானஸ்டா நீங்க ஒண்ணு பண்ணீங்கன்னா, அது சௌமியாவா இருக்கட்டும், அவங்க விஷயம் ஜென்யூனா பண்ணாங்க, நான் என் கிளாஸ் ஜென்யூனா எடுத்தேன். அந்த மாதிரி யாரு என்ன பண்ணாலும் ஜென்யூனா பண்ணீங்கன்னா யூ வில் see ரிசல்ட்ஸ். 1 2 ஃபர்ஸ்ட் திங் நான் ரொம்ப நம்புறது, ரொம்ப டிரான்ஸ்பரண்டா ஹானஸ்டா பண்ணணும். சிக்ஷா வந்து டிரான்ஸ்பரன்சி. என்ன நடக்குது பின்னாடி, யாரு நடத்துறா, யாரு கிளாஸுக்கு வருவா, என்ன சொல்லி தருவா, அதெல்லாம் எதுவுமே இல்லை. அடுத்த 10 நாளைக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். இதான் கிளாஸ், இப்படிதான் வரும், இப்படிதான் போகும், இந்த டெஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பர்சனல் லைஃபா இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், ஹானஸ்டா இருக்கணும், நேர்மையா இதுதான்
நான் எல்லாமே நான் கிளாஸ்ல சொல்லிடுவேன், இப்படிதான் நடக்கும், இதுக்கு மேலாம் எதுவும் இல்லை, இவ்வளவுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும். அந்த சொன்னதை நம்ம காப்பாத்துறோம். அந்த ஹானஸ்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ஜென்யூனா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து we can see results. அண்ட் ரெண்டாவது நான் ரொம்ப சீரியஸா நம்பினது வந்து படிப்பு மட்டும்தான் ஒருத்தரோட தலையெழுத்தை மாற்ற முடியும், வேற எதுவுமே மாற்ற முடியாது. பெருசா வேற எதுவுமே மாற்ற முடியாது. மணி, பிசினஸ் எதுவுமே மாற்ற முடியாது. ஒரு விஷயம் உங்களோட தலையெழுத்தே மாத்தணும், உங்களோட லைஃபே மாத்தணும், உங்களோட ஜென்ரேஷனே மாத்தணும்னா ஓன்லி எஜுகேஷன் கேன் டு. பிசினஸ் பண்ணி அம்பானி எல்லாம் ஜெயிக்கலையானா அதெல்லாம் அது வேற ஸ்டோரி, அதெல்லாம் பேசவே முடியாது. ஸோ நான் ஸ்ட்ராங்கா நம்பினேன். மை ஒன்லி இன்டென்ஷன் வாஸ் விமென். ஓகே, ஃபர்ஸ்ட் சிக்ஷா ஆரம்பிக்கும் போது, இன்னைக்கு அஃப்கோர்ஸ் எல்லாருமே மென்னும் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க, ராஜ்பிரசாத், சக்தி குமார், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பட் விமென். ஸோ எனக்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம்னா அந்த படிப்பு தான் அந்த விமென்க்கும் ஹெல்ப் பண்ண முடியும். அண்ட் மூணாவது, தொடர்ந்து ஒன்ன நம்ம நேர்மையா பண்ணினா எப்படி ரிசல்ட் பார்க்காம போயிடுவோம். இந்த 3 விஷயத்தை தான் நான் நம்பினேன். தொடர்ந்து ஒரு விஷயம் என்ன பண்ணாலும், நீ தினம் தப்பு பண்ணாலும் தொடர்ந்து பண்ணா ஒரு நாள் அழிஞ்சு போயிடுவோம். கரெக்டா? தொடர்ந்து கரெக்டா ஒரு விஷயத்த பண்ணாலும் ஒரு நாள் ஜெயிச்சிருவோம். ஸோ அந்த தொடர்ச்சி மேல, அந்த கன்சிஸ்டன்சி மேல எனக்கு இருந்த ஒரு நம்பிக்கை தான். கிளாஸ்னா டெய்லி கிளாஸ். ஆனா என்னோட சைடு யோசிச்சு பாத்தீங்கன்னா 3 மணி நேரம் கிளாஸ் எடுத்திருப்பேன், அவ்வளோ எனர்ஜி ட்ரைனிங்கா இருக்கும், எக்ஸாஸ்டிங்கா தான் இருக்கும். ஆனா போய் பார்த்தா ஒரு சின்ன டாபிக் தான் முடிஞ்சிருக்கும். ஓ, இன்னும் இவ்வளோ இருக்கு எனக்கு எடுக்க வேண்டியது அப்படின்னு எனக்கும் ப்ரெஷர் ஆகும். ஐயோ, இவ்வளோ மேனேஜ் பண்ணுமே, இன்னும் இவ்வளோ எக்ஸாம் டேட் இருக்கு, இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும். பட் வாட் ஐ பிலீவ் திஸ், இன்னைக்கு இந்த 3 மணி நேரம் எடுக்காம இருந்திருந்தா இந்த ஒரு டாபிக் கூட எடுத்துருக்க மாட்டோம்ல. இன்னைக்கு நம்ம வேலையை முடிச்சிட்டோம், நாளைக்கு இன்னொரு 3 மணி நேரமும் 2 மணி நேரம் எடுத்தா அடுத்த டாபிக் முடிய போகுது. இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஐ திங்க் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். கம்மியா தான் முடியும். ஒரு நாள் ஃபுல்லா படிச்சா 10 பேஜ் தான் படிச்ச மாதிரி இருக்கும். ஆனா 10 பேஜ் படிச்சதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்துட்டு இருந்தோம்னா இதை படிக்காம இருந்தா இந்த 10 பேஜ் கூட முடிச்சிருக்க மாட்டோம்ல. ஐ திங்க் அந்த புஷ் தான் நான் நம்பினது. இதுதான், டிரான்ஸ்பரண்டா, ஹானஸ்டா, ஜென்யூனா ஒன்னு பண்ணணும். படிக்கிறது அப்படிங்கிறது வந்து இஸ் ஈக்குவல் டு சம்திங் லைக் காட். ஸோ எங்க வீட்டில் எல்லாருமே அதை தான் ட்ரஸ்ட் பண்ணும். படிக்கிறதுக்கு கொடுக்குற மரியாதை வந்து புக்கு கொடுக்குற மரியாதை அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ படிப்பு தான் ஒரு விஷயத்த மாற்றும். ரெண்டாவது, தொடர்ந்து ஒன்று பண்ணுவோம், ரிசல்ட் எங்க வராம போயிடும் அப்படின்னு. யாருமே நம்மள சிக்ஷால இவ்வளோ ரிசல்ட்ஸ் வரும் ஆனா நான் நம்பினேன். நான் வந்து இன்னும் நிறைய வரும்னு கூட நம்பினேன். கேர்லெஸ் மிஸ்டேக்னால வருது. யாருமே நம்மள சிக்ஷால இவ்வளோ ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு. எல்லா பேட்சுமே விஏஎஸ் பேட்ச் கொடுத்த ரேட்டு தான். 113 ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிச்சாங்கன்னா அதுல 83 ஆஃபீஸர்ஸ். அதுல 113 ஐ திங்க் கடைசி வரைக்கும் படிச்சது 96 தான். சின்சியரா படிச்ச எக்ஸாம் வந்து 96 தான். 83 ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், அந்த ரேஷியோ அப்படியே பேலன்ஸ் ஆச்சு. ஐ திங்க் அதுதான் பின்னாடி ஃபேண்டசி கிடையாது. சௌமியா சொல்ற மாதிரி அந்த இன்ஸ்டியூட்ல என்ன பண்றாங்க, இந்த இன்ஸ்டியூட்ல என்ன பண்றாங்க. இன்னும் உண்மையா சொல்ல போனா எனக்கு கோயம்புத்தூர்ல எத்தனை இன்ஸ்டியூட் இருக்குன்னே தெரியாது. நான் அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. அங்க என்ன சொல்லித்தராங்க, இங்க என்ன சொல்லித்தராங்க, எதையுமே நான் பாக்குறது கிடையாது. பாலிட்டி நான் சொல்லித்தரேனா, அவ்வளவுதான். என் பாலிட்டி, என் ஸ்டூடெண்ட்ஸ், என் சிக்ஷா. ஐ திங்க் ஐவ் லிவ்ட் இன் அ க்ளோஸ் சர்க்கிள் ஆஃப் லைஃப் ஃபார் த லாஸ்ட் 5 years. ரொம்ப க்ளோஸ்ட் கம்போஸ்ட் சர்க்கிள் தான் என்னோடது. என் சிக்ஷா, என் பாலிட்டி, என் ஸ்டூடெண்ட்ஸ், என் வீடு. அப்போ ஆஃப்லைன் அகாடமி கூட கிடையாது. ஸோ 5 வருஷம், கிட்டத்தட்ட 4.5 வருஷமும் வீட்டுக்குள்ளேயே தான் நானும் சுத்திட்டு இருக்கேன். இவங்க எக்ஸாம்ஸ் முடியற வரைக்கும் நான் வெளியவே போகல. வெளியே உலகத்துல என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. காத்து கூட என் மேல படல, வெளிக்காத்து கூட. ஐ யூஸ் டு டெல் உங்க பேட்ச் எல்லாம் நான் சொல்லுவேன், வெளிக்காத்துன்னு ஒண்ணு பார்த்தே பல வருஷம் ஆச்சு. ஏன்னா ஐ ஆல்சோ ஹேட் அ சைல்டு. ஸோ மற்ற நேரம் குழந்தை கூட இருக்கணும், அதுக்கப்புறம் கிளாஸுக்கு படிக்கணும், கிளாஸ் எடுக்கணும், என் சிக்ஷா, என் ஸ்டூடெண்ட்ஸ், அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கு இன்னைக்கு பார்த்த ரிசல்ட் வந்து ஐ திங்க் ஐ டோன்ட் நோ, நீங்க கடவுளை நம்பினாலும் சரி, யூனிவர்ஸை நம்பினாலும் சரி, நீங்க என்ன வேணா நம்பிக்கோங்க, பட் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்க 100% ஒர்க் பண்ணீங்கன்னா 1000% ரிசல்ட் கிடைக்குங்கிறது சிக்ஷா அதுக்கு ப்ரூஃப். நான் 100% தாங்க உழைச்சேன், நான் 100% நேர்மையா உழைச்சேன். எனக்கு 1000% ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துலயும் விஏஎஸ் வாட் எவர் எந்த எக்ஸாம் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ரிசல்ட். நிவேதிதா போட்ட பிள்ளையார் சொல்லியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸரா அவங்க போட்ட பிள்ளையார் சொல்லி தான் நினைக்கிறேன். வி நெவர் ஹேட் 0 ரிசல்ட் இன் எனி எக்ஸாம். அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. பட் நான் 100% எஃபர்ட் போட்டேன், எனக்கு 1000% ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இப்போ நீங்களும் போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். கடவுள் கொடுத்தாருன்னு நான் நம்பினா நீங்க யூனிவர்ஸ் கொடுத்தேன்னு நம்புங்க, நான் யூனிவர்ஸ் கொடுத்தேன்னு நம்பினா நீங்க கடவுள் கொடுத்தாருன்னு நம்புங்க. பட் ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்? ஸோ நிறைய பேசிட்டோம், ரொம்ப நாள் கழிச்சு டாப் சீரிஸ். ஸோ சௌமியா வச்சு பல கதை பேசிட்டோம். அண்ட் இன்னும் என்னன்னா, ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு சொல்றேன், கிளாஸ்ல எல்லாம் எனக்கு சௌமியா பேச தெரியும்னே தெரியாது. ஏன் சௌமியா? அதையும் கடைசியில சொல்லிடுறேன். நானே பேச மாட்டேன் மேம். இங்கதான் மேம் இவ்வளவு பேசுறேன். சரி, நம்மளால கொஞ்சம் இப்போ எனக்கு அந்த டைம்ல வந்து இவ்வளவு பேர் அப்ப பேசுறதுக்கு இல்ல மேம் இன்ஸ்டிடியூட்ல. இப்போ எல்லாருமே படிக்கிறாங்க, எங்கனால முடியும்னு அட்லீஸ்ட் அவங்களுக்கு மோட்டிவேட்டாவது ஆகல மேம். அதுக்காகவே பேசுறேன் இவ்வளோ.
அதுவும் நான் சொல்லி ஆகணும். சௌமியா அப்புறம் பேட்ச் எல்லாம் முன்னாடி சொல்லுங்க சௌமியா. ஒரு கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம பண்ண வேலை கரெக்டா பண்ணிருக்கோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருந்துச்சு அதனால. சௌமியா பேட்சஸ்ல அந்த குரூப் டு குரூப் நடக்காதுக்கு முன்னாடி சிக்ஷாவோட ஓன் ஆஃபீஸர்ஸ்னு யாரும் இல்லை அப்படின்னு அந்த டைம்ல. ஏன்னா சிக்ஷா ஸ்டார்ட் பண்ணது 2019 உங்களுக்கு தெரியும். ஸோ கொரோனா டைம் வேற. அப்போ மோட்டிவேஷனுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ், சாரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவாங்க. தர்மாலஸ்ரீ மேடம் வருவாங்க, மனாசர் மேடம் வருவாங்க, அசோக் சார் வருவாரு, ஜெய்சன் சார் வருவாரு, அவங்க எல்லாம் பேசுவாங்க. இப்போ ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங்ல பேசிட்டு இருந்தா வா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க அப்படின்னு கூப்பிட்டா, நீங்களே 300 ஆஃபீஸர் வச்சிருக்கீங்க, 200 ஆஃபீஸர் வச்சிருக்கீங்க, நாங்க சொல்ற கதையெல்லாம் நீ கேட்பாங்களா அப்படின்னு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி சொல்றாங்க. ஐஸ் லைக் ஆமா இல்ல, சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க வர வேணாம் அப்படின்னு நானும் சொல்லிட்டு கெத்தாதான் பேசிடுறோம். அப்படிங்கும் போது ஐ திங்க் அந்த ஸ்டேஜுக்கு மாறிட்டோம். அதெல்லாம் நான் இவங்க கிளாஸஸ்ல சொல்லியிருக்கேன். வெளியில இருந்து ஆஃபீஸர்ஸ் கூப்பிடுறதெல்லாம் உங்க பேட்சோட முடிஞ்சிடணும், நீங்க எல்லாம் ஆஃபீஸர் ஆகுறீங்க. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஆஃபீஸர் இன்ஸ்பிரேஷன் வச்சா 365 நாளும் we can have inspiring sessionsங்கிற அளவுக்கு it is grown. So the honesty I think is the reason behind everything, and the consistent work. Hard workங்கிறத தாண்டி consistent work. You believe in hard work ஆன்னு கேட்டா no. மாடு மாதிரி 10 நாள் படிக்கிறதுல பிரயோஜனம் இல்லைங்க. கன்சிஸ்டண்டா தினம் ஸ்மார்ட்டா அரை மணி நேரம் படிங்க. ஐ திங்க் ரிசல்ட் வேற மாதிரி இருக்கும். Yeah. So any other questions to me, to Soumya, anything? சொல்லுங்க பூஜா. சௌமியா மேம் பயங்கர பயங்கர மோட்டிவேட்டா இருக்கு எனக்கு. நேத்தி வந்து விமலா மேமோட யூடியூப்ல பார்த்தேன் நாங்க. ஓகே. அது பயங்கர மோட்டிவேட் எனக்கு. இந்த மேம் வந்து ஆக்சுவலி இவங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்பவே முடியல, பாக்குறதுக்கு ரொம்ப யங்கா இருக்காங்க. அதனால ரொம்ப கம்மியான ஏஜ் தான் நினைச்சேன் நான் இப்போ 22, இப்பதான் 21 முடிஞ்சு 1 month ஆகுது எனக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இதெல்லாம் சாத்தியமே இல்லாத மாதிரி இருக்கு எனக்கு. ரொம்ப மோட்டிவேட்டா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கொஸ்டின் வந்து இங்கிலீஷ், ஜெனரல் இங்கிலீஷ் வந்து ஃபுல்லா நீங்க புக்ஸ் படிச்சீங்களா இல்ல மேமோட நோட்ஸ் அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணீங்களா? அதான் கொஸ்டின். மேமோட நோட்ஸ் தான், வேற எதுவும் கிடையாது. அந்த புக்ல நீங்க அப்போ பிடிஎஃப் மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட 6th to 12th புக்ஸ்ல கிடையாதுல்ல. மேம் அவங்களே வந்து கம்பைல் பண்ணிடுவாங்க. ப்ரோஸ் தனியா எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு யாராவது பண்ணிட்டாங்க. போயம் வந்து ஃபுல்லா கம்பைல் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஒரு கிளாஸ் எடுப்பாங்க. அந்த போயம் எல்லாம் படிப்பாங்க. அந்த போயம் படிச்சாலே நமக்கு கூட புரியும். அந்த போயமை படிச்சு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி அது எல்லாமே அதுல இருக்கிற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அந்த அலிட்ரேஷன், அந்த ஒவ்வொரு விஷயமும் அதுக்கு ஒரு 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணி மேம் சொல்லி தருவாங்க. யாருமே இந்த மாதிரிலாம் சொல்லி தர மாட்டாங்க. கிராமர் பார்ட், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், இஸ், வாஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டென்சஸ்ல இருந்து வாட் எவர் வேணுமோ எல்லாமே மேம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் அந்த டைம்ல உங்களுக்கு சிலபஸ் வந்தா மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாவே சிக்ஸாவே கொடுத்துருவாங்க. ஓகே மேம், ஓகே, தேங்க் யூ. ஓகே. குட் மார்னிங் பாட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் a ஸ்மால் இன்ஃபர்மேஷன். நான் மறுபடியும் சொல்றேன். நிறைய பேர் இந்த டாப்பர் சீரிஸ் மிஸ் பண்ணியிருக்கீங்க. டாப்பர் ஸ்டாக் அப்படின்னே ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம யூடியூப்ல. பிகாஸ் யூடியூப் நான் மேனேஜ் பண்றது இல்லை அப்படிங்கறதுனால நானுமே இப்பதான் போய் பார்க்குறேன். நம்ம ஸ்டாஃப்ஸ் தான் மேனேஜ் பண்றாங்க. ஸோ அதுல வந்து முக்கியமா டாப்பர் சீரீஸ்ல மேரீடான ரிசல்ட்ஸ் யார் யாருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, ஐ திங்க் நம்ம குரூப் 1ல 7 பேர் சர்வீஸ். அதுல ஒரே ஒருத்தர் தான் மேரிட் நம்ம ஸ்டூடெண்ட். இல்ல, பிரான்சிஸும் மேரிட். ஓகே, ஒருத்தர் வந்து மிஸ்ஸஸ் வித்யாவோடது இருக்கும். ஒரு 1.5 மணி நேரம் இருக்கு அவங்களோட வீடியோ. நான் சஜஸ்ட் பண்றேன், ஒரு நாள் கிளாஸை கூட மிஸ் பண்ணிட்டு அதெல்லாம் பாருங்க. கிளாஸ் எல்லாம் நான் மறுபடியும் எடுப்பேன், நானே தான் பாடுவேன், பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஓகே, நம்மளால முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். ஸோ வித்யாது பாருங்க. அப்புறம் அன்மேரிட்னா சுபாஷினி இது பாருங்க, மதுது பாருங்க. ஸோ குரூப் 1ல அவங்களுக்கு எல்லாம் பாருங்க. பாய்ஸ் வந்து ஐ திங்க் யூ ஷுட் வாட்ச் விஜயோடது, ராஜ் பிரசாத்தோடது, இந்த மாதிரி நிறைய இருக்கு. அண்ட் சண்மதியோடது, வேற யார் யாருக்கு போட்டிருக்காங்கன்னு தெரியல. அதெல்லாம் வேற பஞ்சாயத்து. மேம் நீங்க என் பேர் சொல்லவே இல்லைன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க. அந்த ரைட்ஸ் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. நான் கண்டு பயந்து மிரட்டுறாங்கன்னு. சொல்லுங்க. ஆமா மேம், நாம அப்செட்டா இருக்கும்போது கூட நான் அடிக்கடி யூடியூப்ல போயிட்டு டாப்பர் சீரிஸ் ரொம்ப ஒரு பூஸ்டா இருக்கு. நம்மளுக்கு ஒரு டைம் நாமளே என்கரேஜ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு மேம். ஓகே. ஆமா மேம், நல்லா பெனிஃபிட் இந்த டாப்பர்ஸ் வீடியோ போடுறது வந்து. ஓகே. கிட்ஸ் வச்சுட்டு மேனேஜ் பண்றதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எந்த டைமும் சிக்ஷால வந்து எது வேணும்னாலும் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ. ஐ திங்க் ரஞ்சினி எல்லா டாப்பர் சீரீஸுமே அட்டென்ட் பண்ணிருக்காங்க. ரஞ்சினி நான் யாராவது மிஸ் பண்ணிட்டேனா?
இல்ல மேம் இப்பதான் மேம் சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்களே கூப்பிட்டுட்டீங்க. டாப்பர் சீரிஸ் அட்டன் பண்ண மேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் படிக்கலனாலும் டாப்பர் சீரிஸ் தான் மேம் அட்டன் பண்ணிட்டு இருப்பேன். அன்னைக்கு டைமே இல்லைனாலும் டாப்பர் சீரிஸ் அட்டன் பண்ண அது இன்னும் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்கு மேம் படிக்கிறதுக்கு. நல்லா இருக்கும் மேம். நேத்து கூட விமலா அவங்களது பார்த்தேன் மேம். நல்லா செம்மையா இருந்துச்சு மேம். அவங்களது மோட்டிவேட்டடா இருந்துச்சு மேம். ஓகே விமலா, கவிதா நிறைய போட்டிருக்கோம். எனக்கு Congrats. ஞாபகம் வரல. So, சூப்பர் நல்லா பண்ணிருந்தீங்க. கங்க்ராட்ஸ் மேம். சௌமியா மேம் செம்ம இன்ஸ்பைரிங் மேம். அதுவும் சின்ன குழந்தைய வச்சு படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் மேம். நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்துட்டு படிக்கிறதுன்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு மேம். அதையும் தாண்டி படிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் தான் மேம். தேங்க் தூக்கத்தை விட்டுட்டு இது பண்றப்ப பிசிக்கலா நிறைய ஒரு மாதிரி டயர்ட் ஆகும். ரொம்ப ப்ராப்ளம்ஸ் கஷ்டமா வருங்க, இருக்கும். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் அப்பப்போ. நிறைய லாஸ்டா எனக்கு 1 மந்த் ரொம்பவே படிக்கவே முடியும் மேம். ஹெல்த் இஷ்யூ அவ்வளவு இதுவா இருக்கு மேம். எப்படி அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு படிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். ஒரு 6 மந்த்ஸ் நல்லாவே படிச்சுட்டு மேம். இப்போ லாஸ்ட் பழகிட்டீங்கன்னா 1 வீக் பழகிடும்னு படிக்கவே முடியலைங்க மேம் என்னால. அது ஐ ப்ராப்ளமே வந்துருச்சு மேம். என்னால சுத்தமா படிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். இப்ப ரிவிஷன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. படிக்கிறது கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணிட்டேன். ரிவிஷன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். எப்படி ஸ்ட்ரெஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அதுதான் பெரிய ப்ராப்ளமா இருக்கு மேம். ஸ்ட்ரெஸ் அந்த டைம்ல எல்லாருக்குமே பீக்ல தாங்க இருக்கும். ஸ்ட்ரெஸ் தான் மேம். ஹேண்டில் ரொம்ப பண்ண முடியாது. ஹேண்டில் பண்றது ஸ்ட்ரெஸ் எப்படி ஸ்ட்ரெஸ் பண்றதுனே கூடவே தான் தெரியல போய் மேம். ஆகணும். ஒரே ஒரு விஷயம், கோல் இன்னொரு 10 டேஸ்ல எக்ஸாம் முடிஞ்சிடுமா, இல்ல 20 டேஸ்ல முடிஞ்சிடும்ல, அதுக்கப்புறம் நம்ம படிக்கவா போறோம் திரும்பன்னு யோசிச்சு பாருங்க. அதுவும் அந்த ஒரு 10 டேஸ் வேற லீவ் விட்டது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். அவங்கள வச்சு மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டு அவங்க ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துறாங்க. படிக்கிறதுன்றது அப்படியே புக் எடுத்தாலே அவங்க பக்கத்துல இருக்க வீட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டு வந்து வச்சிடறாங்க மேம். சுத்தமா படிக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம் படிக்கிறது. அவங்களுக்கு ஸ்கூல் வச்சாதான் இதுக்கப்புறம் புக் எடுத்து ஒழுங்கா படிக்கலாம்ன்ற மாதிரி இருக்கு மேம். இப்ப உங்க கிட்ட ரொம்ப சின்ன குழந்தையா? 2 பசங்களுமே பெரிய பசங்க மேம். அவங்க ரொம்ப இதுவா இருக்காங்க. அம்மா வீட்டு பக்கம் கூட இப்ப போக மாட்டாங்க மேம். ரொம்ப வச்சு செய்யறாங்க நல்லா இப்பதான். அதுவும் நான் அப்படியே இப்போ 10 டேஸ் இங்க இருப்பேன், 10 டேஸ் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா ஒருத்தங்களே பேலன்ஸ் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஓகே அப்படி போயிடலான்னு போயிடுவேன் நான். ஸ்ட்ரெஸ்லாம் எப்படி மேம் மேனேஜ் பண்றீங்க? அதுதான் மேம் பெரிய இதுவா இருக்கு. மத்தபடி படிக்கிறது கூட படிச்சிடுறேன் மேம். அந்த 2 நாளைக்கு ஒரு தடவை ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. அந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா அந்த அன்னைக்கு ஃப்ரீயா விட்டுருங்க. ரொம்ப படிக்கணும் அந்த ஸ்ட்ரெஸ்ல படிச்சீங்கன்னா ஒன்னும் ஞாபகம் இருக்க போறது இல்ல எப்படியும். சோ அந்த அன்னைக்கு ஃப்ரீயா விட்டுருங்க. இல்ல உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. இப்போ நான் எங்கேயாவது இல்லைன்னா வெளியில எங்கேயாவது ஒரு 1/2 hour 1 hour எங்கேயாவது இல்லைன்னா சாப்பிடுறதுக்கு எங்கேயாவது ஒரு நாளைக்கு போயிட்டு வருவேன். அந்த 1 டே நான் படிக்கவே வேணாம்னு எடுத்து கூட வச்சிருவேன். ரொம்ப சுத்தமா நம்மளால முடியல, ரொம்ப ட்ரெயின் அவுட் ஆயிருப்போம். சோ விட்டுடணும். அந்த அன்னைக்கு ஃப்ரீயா தான் நம்ம மைண்ட ஃப்ரீயா விடணும். ரொம்ப படிக்கணும்னு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ் ஏத்தி படிக்கிறத விட கொஞ்சம் இன்னைக்கு இது படிச்சிடலாம், இது போதும், அதோட விட்டுருங்க. அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. நீங்க எக்ஸாம் கிட்ட வருதுன்னா ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க. அந்த ஷெட்யூல்ல இருக்கிறத படிங்க போதும். எக்ஸ்ட்ரா படிக்கணும், அது படிக்கணும், இது படிக்கணும்லாம் படிக்காதீங்க. ஃப்ரீயா விட்டுக்கோங்க கொஞ்சம். எக்ஸாம் கிட்ட வரப்பதான் மேம் ரொம்ப அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் ஃப்ரீயா படிச்சுட்டு இருந்த மாதிரி எக்ஸாம் வந்தப்ப எப்படி பண்ண போறோன்றதே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாவே ஆயிடுச்சு மேம். இப்ப எப்படினாலும் நல்லா தான் பண்ணுவோம்னு நம்புங்க. அவ்வளவுதான். படிச்சிருக்கோம். படிச்சது ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு தோணும். பட் எக்ஸாம் ஹால்ல எல்லாமே ஞாபகம் வரும். அதுவுமே ஸ்வாதிகான்னு சொன்னாங்க. கண்டிப்பா போய் ஸ்வாதிகா மேமும் சேகர் சார் 2 பேருமே சொன்னாங்க. போய் எக்ஸாம் ஹால்ல உட்காந்தீங்கன்னா எல்லாமே ஞாபகம் வரும். நீங்க ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். எதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு நமக்கும். ஏன்னா அவங்க எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அத்தனையுமே நமக்கு சொல்றப்போ அதே மாதிரி தான் நம்ம ஃபேஸும் இருக்கு. பட் நீங்க உங்களை மோட்டிவேட் பண்ணி படிங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்க. தேங்க்யூ மேம். கிட்ஸ் தூங்குற டைம்ல படிங்க. கொஞ்சம் கிட்ஸ் முழிச்சிருக்கப்போ படிச்சீங்கன்னா கிட்ஸ்னால ரொம்பவே பெரிய பசங்க தான் மேம். அவங்க தான் மேம் ரொம்ப சேட்டை பண்றாங்க. ஒண்ணும் பண்ண முடியல மேம் வச்சுட்டு. அவங்க அதுவும் அப்படிதான் இருப்பாங்க. 2 பேருமே இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் தான் மேம். சின்ன பசங்களா இருந்தாலும் கஷ்டமா இருக்கு. பெருசானாலும் ரொம்ப கஷ்டமா தான் மேம். எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி படிச்சுதான் மேம் அவனு வேற வழி இல்ல. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. எஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சௌமியா. தேங்க்யூ. வெரி வெரி ஹாப்பி. நான் சொன்ன மாதிரி தான் அப்படியே ஒரு 1 month கீர் பிடிச்சி குரூப் 1 கிளியர் பண்ணிருங்க. குரூப் 1 ப்ரிலிம்ஸ் மட்டும் கிளியர் பண்ணிட்டு வாங்க, மெயின்ஸ் பார்த்துக்கலாம். படிக்கவே இல்ல மேம். நோட்டை கையில கூட தொல்ல மேம். 1 இயருக்கு வந்தாச்சு. இப்போதான் 2 டேஸா எடுத்து பார்த்திருக்கேன் அந்த நோட்டே. குவாலிட்டி நோட் தான் ஃபர்ஸ்ட் உங்க நோட்டு தான் எடுக்கணும்னு எடுத்திருக்கேன் மேம் கையில. ஒன்றும் இல்லை, 1 மாசம் தான். 1 மாசம் இருக்கு இன்னும். இன்னைக்கு 19th ஆகுது. ஜூலை 13th தானே எக்ஸாம். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஜூன் 19 ஜூலை ஆல்மோஸ்ட் 2 months கிட்ட இருக்கு. ஸோ 2 months போதும் சௌமியா நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண. ஸோ இதோட இதுல இருந்தாலே ஏடி போயிடலாம். பட் நம்ம டைரக்டாவே ஃபர்ஸ்ட் ஏடி பஞ்சாயத்து ஆயிடலாம்.
ட்ரை ஓகே. பண்றேன் மேம். முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போடுறேன் மேம். படிங்க, கண்டிப்பா முடியும். குரூப் 1 கிளியர் பண்ணீங்கன்னா கரியர் வேலையை முடிச்சுட்டு பர்சனல் லைஃப் வாழ ஆரம்பிச்சிடலாம். கங்க்ராச்சுலேஷன் சௌமியா, வெரி ஹாப்பி. தேங்க்யூ மேம். அகெயின் இன்னும் நிறைய 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 ஐ விஷ் யூ சி சக்சஸ், ஒன்லி சக்சஸ் இன் லைஃப். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. வாங்க அப்புறம் செலிப்ரேஷன்ல மீட் பண்ணலாம். கண்டிப்பா வருவோம். செலிப்ரேஷன் இல்லைனாலும் கண்டிப்பா வந்தாலும் மீட் பண்ணுவேன் ஒரு நாள் உங்களை பர்சனலா. கவுன்சிலிங் முடியட்டும். ஜூன் 20th வரைக்கும் கவுன்சிலிங்கா சௌமியா? 20th வரைக்கும் இருக்கு மேம். ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல பிளான் பண்ணி வி ஹேவிங் அ செலிப்ரேஷன். சிக்ஷா ஃபேமிலி அப்படிங்கறதுனால என்டையர் ஃபேமிலி ஆஃப் ஆஃபீஸர்ஸ் பிளஸ் சிக்ஷாவோட சேர்த்து பிளஸ் நம்ம ஆன்கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வச்சு வில் பிளான் அ செலிப்ரேஷன். ஏன்னா நீங்க எல்லாம் 3 வருஷமா 2 வருஷமா சர்வீஸ்க்கு வெயிட் பண்ணீங்களோ இல்லையோ, நான் 5 வருஷமா இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இட்ஸ் லைக் திருவிழா மாதிரி தான். ஐம் வெயிட்டிங் ஃபார் இட். ஸோ கண்டிப்பா வில் ஹாவ் பிக் செலிப்ரேஷன். வாங்க மீட் பண்ணலாம். யா, தேங்க்யூ சௌமியா. தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் ஆல்மோஸ்ட் 1.5 hours 2 hours ஆயிடுச்சு. தேங்க்யூ. நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா முடியும். Thank you, Soumya. Thank you so much. Thank you for all of you who have joined. டாப்பர் சீரீஸ் ரஞ்சினி சொன்ன மாதிரி படிக்கலனாலும் டாப்பர் சீரீஸ் பாருங்க, நல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் திருப்பி நீங்கெல்லாம் அதே டாப்பர் சீரீஸ்ல அப்படியே ரொட்டேஷன்ல வந்துருங்க. மறுபடியும் நம்ம டாப்பர் சீரீஸே ஒரு 2 மாசம் போகும். போனதுக்கப்புறம் அப்படியே அடுத்த ரிசல்ட் வந்து நீங்கெல்லாம் வந்துட்டீங்கன்னா அப்படியே நான் வருஷம் ஃபுல்லா டாப்பர் சீரீஸ் நடத்திட்டு அப்படியே சந்தோஷமா வாழ்ந்துருவேன். தேங்க்யூ. பானு சொல்லுங்க பானு. நீங்க 3 hours அந்த டெஸ்ட் எல்லாம் மெயின்ஸ் எப்படி எழுதுறீங்கன்னு தெரிஞ்சுக்கணும் மேம். நான் அவங்க பேட்ச் தான் ஆக்சுவலி. அவங்க ஜாயின் பண்ணாங்க. நான் ஜூன்ல ஜாயின் பண்ணேன் 2021. நவீன் சார் கிளாஸ்ல கொஸ்டின்ஸ் மட்டும் தான் ஆன்சர் பண்ணுவாங்க. மற்றபடி பாத்துருக்கேன் ரேண்டமா அப்படி இதுல ஸ்க்ரால் பண்ணப்போ. இப்பதான் இவ்வளவு பேசி நாங்களே பாக்குறோம். ஆக்சுவலி நாங்களாம் ரொம்ப சைலண்டா இருந்ததுனால தெரியல. நான் 140 மார்க்ஸ் வாங்கி குரூப் 2 அது மிஸ் ஆயிடுச்சு பிலிம்ஸ். மறுபடியும் படிச்சுட்டு இருக்கேன். அந்த 2 years பிளைண்டா தான் கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல கேட்பாங்க, ஏன் வந்து இன்னும் இப்படி உட்காந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு. நான் அப்ப இன்னைக்குலாம் ஒரு மாதிரி இருந்தது. யூனிட் 8 டெஸ்ட் எழுதணும், மார்க் கம்மியா தான் இருந்தது. சரி இதுக்கப்புறம் எதுக்கு இதெல்லாம் படிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என் பையன் 3.5 years ஆயிடுச்சு. 6 monthsல இருந்து படிக்கிறேன். ஆனா இப்ப இன்னைக்கு பேசுனது எண்ட்ல வந்து ஒரு ஒர்த்துங்கிறது ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருந்தது. அண்ட் 3 hours நீங்க எப்படி மெயின்ஸ்க்கு டெஸ்ட் எழுதுனீங்க? ஏன்னா பையனை வச்சுட்டு, ஏன்னா நானும் அந்த மெயின்ஸ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணேன். அண்ட் மோரோவர் நவீன் சார் கிளாஸ் எப்படி ஒரு நாள்லயே அந்த டாபிக் எப்படி கவர் பண்ணீங்கிறது ஒரு டவுட். மார்னிங் டைம் அந்த 3 years கரெக்டா என்னோட அப்போ இன்னும் கொஞ்சம் சின்ன பையன் தானே, 1.5 years இன்னும் கம்மின்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 2 அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். அவன் 1 dayக்கு 2 time தூங்குவான். ஸோ வந்து மோஸ்ட்லி மார்னிங் கிளாஸ் தூங்குறப்போ 10 to 1 அந்த டைம்ல தூங்க வச்சிருவோம். ஸோ அதனால வீட்டில் இருக்கவங்களுக்கும் பெருசாக டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அவனால மோஸ்ட்லி அந்த டைம் தூங்கிடுவான். ஸோ கிளாஸஸ் ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிக்குவேன். கிளாஸ் எந்த ப்ராப்ளம் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 1.5 hours ஸ்வாதிகா மேம் கிளாஸ் இருக்கும். 2 to 3:30 அந்த மாதிரி ஸ்வாதிகா மேமோட கிளாஸும் இருக்கும். அந்த கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டு அதை அப்படியே விட்டுடுவேன். நைட்டு தான் ஒரு அவன் தூங்கின அப்புறம் ஒரு 9-9:30 மேலே தான் மறுபடியும் நோட்டே எடுக்க முடியும். அதுக்கு நடுவில் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. அதில் ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணி தான் படிப்பேன். அந்த 1 hour 2 hour. பட் அந்த அன்னைக்கு நடத்துறது அன்னைக்கு படிச்சாதான் என்னால பேலன்ஸ் பண்ணி போக முடிஞ்சிச்சு. இல்லைன்னா ரொம்ப சேர்த்து என்னால பைலப் பண்ணி கொண்டு போக முடியல. ஸோ நீங்களுமே முடிஞ்ச அளவுக்கு அந்த சேர்த்தாம பைலப் பண்ணாம ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா உங்களாலையும் முடியும். அண்ட் டெஸ்ட் அந்த 3 hours எழுதுறது வந்து நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, நான் நைட்டு தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நைட்டு தான் எழுதுவேன். ஆஃப்டர் 10, 11, 12, 1 அந்த 1:30 எல்லாம் கூட எழுதிருக்கேன் நைட்டு. ஸோ ஏன்னா அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி ஃப்ரீயா இருக்கும். சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட், எந்த சவுண்டோ எதுவும் இல்லாம ஒரு மாதிரி இருக்கும். அதுவுமே ஒரு சில டெஸ்ட்லாம் ஞாபகம் இருக்கு. எழுந்திரிச்சுட்டே இருந்த மாதிரிலாம் டெஸ்ட், அந்த டெஸ்ட்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ணி விட்டுட்டு திரும்ப கண்டினியூலா பண்ணியிருக்கேன். 1-2 டெஸ்ட்லாம். எல்லா டெஸ்ட்டுமே என்னால அடுத்த ஸ்டேஜ் 3 hours எழுத முடியாது. நைட் ஒரு சில டைம் அவங்கள அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி எழுந்திருப்பாங்க, ஏதாவது நடக்கும். ஸோ அந்த டைம்லலாம் விட்டுட்டு பாதி டெஸ்ட்டோட விட்டுட்டு திரும்ப 1.5 hours. பட் அது பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம சிச்சுவேஷனுக்கு அட்லீஸ்ட் எழுதணும்னு ஒரு சில நாள் படிச்சதை எழுதி பார்த்தாதான் ஏதாவது நாம என்ன படிச்சிருக்கோம்னு தெரியும். ஸோ அதனால அந்த மாதிரியாவது ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டெஸ்ட் அந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். 1.5 hours ஃபர்ஸ்ட் எழுதிட்டு பாதி மீதி அப்புறம் கண்டினியூ பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி. ஓகே மேம், தேங்க்யூ மேம். மேம் உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி நீங்க ஸ்பெஷல் மாடியூலுக்கு இப்போ வரைக்கும் நான் எதுவுமே சார்ஜ் பண்ணல. முக்கியமா நீங்க வந்து ஜெயிச்சவங்களை விட ஃபெயிலியருக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ண போய் தான் நான் இந்த 2 years இப்ப படிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த எக்ஸாம் வந்தா கிட்டத்தட்ட 2021 இருந்து இப்ப வரைக்கும் நான் படிக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் மேம்.
இது வரைக்கும் என் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எதுக்கும் சார்ஜ் பண்ணாம புரிஞ்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு தூரம் வேல்யூ பண்ணாங்கனால தான் மேம் படிச்சேன். கண்டிப்பா இப்ப குரூப் ஒன்க்கும் அதுக்கு தான் மேம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். உங்க புஷிங் ஃபேக்டர்ல தான் மேம் கண்டிப்பா வாங்கிடுவேன். கண்டிப்பா மேம். தேங்க்ஸ் மேம் உங்களுக்கு. தேங்க்யூ பானு. நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்றேன். யாரோ என்கிட்ட வந்து அகாடமியில கேட்டாங்க, யார் வந்தான்னு தெரியல. 22 இயர், அவங்களுக்கு 22 வயசு. வந்துட்டு என்கிட்ட ஏதோ சும்மா கவுன்சிலிங் மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க. எக்ஸாம் படிக்கணும், பாஸ் பண்ணணும் அப்படின்னு. அவங்க இன்னும் ப்ரிப்பரேஷனே ஸ்டார்ட் பண்ணல. இப்போ நான் சொன்னேன், இப்போ படிங்க, அந்த குரூப் 1 குரூப் 2 கிளியர் ஆயிரும், படிங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க கிட்ட கேட்ட கொஸ்டின், மேம் இப்போ 22 இயர்ஸ்ல நான் படிக்கிறேன், சப்போஸ் இந்த தடவை எக்ஸாம் கிளியர் ஆகலைன்னா எனக்கு ஒரு வருஷம் வேஸ்ட் ஆயிரும் மேம், 23 24 ஆயிரும் அப்போ எக்ஸாம் முடிக்கும் போது அப்படின்னு. நான் அவங்க கிட்ட திருப்பி சொன்ன ஆன்சர், ஒரு வருஷம் இல்லை, அவங்க பேர் சரண்யாவோ சௌமியாவோன்னு நினைக்கிறேன், சரண்யான்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் இல்லை சரண்யா, ஒரு வருஷம் ஃபெயில் ஆனா அப்படி இல்லை. நீங்க 22ல படிக்க ஆரம்பிக்கிறீங்க, 10 வருஷம் நீங்க ஃபெயில் ஆகி 33 வயசுல நீங்க சர்வீஸ் வாங்கினாலும் இதுதான் பெஸ்ட் திங். நீங்க ஒரு வருஷம் ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றதுன்னா யோசிக்காதீங்க. இன்னும் 10 எக்ஸாம் எழுதுறீங்க வருஷம் 10 தடவையும் நீங்க ஃபெயில் ஆகி 10வது வருஷம் நீங்க குரூப் 1 குரூப் 2 கிளியர் பண்ணாலும் ஐ திங்க் அந்த 10 வருஷமே ஒர்த். அவங்க அதுக்கப்புறம் என்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, இந்த மாட்ட தெரியாம கேட்டோமோன்னு நினைச்சாங்களோ, இல்ல நான் சொன்ன ஆன்சர் கன்வின்சிங்கா இருந்துச்சோ எனக்கு தெரியல. பட் எனக்கு அதான், நீங்க 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வயசுல ஆரம்பிச்சு 35 வயசுல குரூப் 1 ஆஃபீஸர் ஆகுங்க. 15 வருஷம் எடுத்துக்கோங்க இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண, ஃபெயில் ஆகி. பட் 35வது வருஷம் நீங்க திரும்பி பார்த்தா உங்க கூட 35 வருஷம் வந்தவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அதோட ஜாஸ்தி அந்த போஸ்டோட வேல்யூ. அந்த 15 வருஷம் ஒர்த் அந்த வேல்யூ. ஸோ பானுக்கு சொல்றேன் நான், நீங்க மெயின்ஸ் எல்லாம் ஒட்டுக்கா அட்டென்ட் பண்ணிருக்கீங்க, ஏதோ ஒரு ரீசனால உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் நான் சொல்றேன், இன்னும் நீங்க 2 வருஷம் கழிச்சு குரூப் 1 ஆஃபீஸர் ஆனாலும் ஒர்த்து பானு. நீங்க பாஸ் ஆகுற வரைக்கும் சிக்ஷா இஸ் கோயிங் டு பி வித் யூ. நீங்க படிச்சு பாஸ் ஆகி சர்வீஸ் வாங்கிட்டு கவுன்சிலிங் போயிட்டு வந்து எனக்கு சொல்ற வரைக்கும் நீங்க இங்க கூட தான் இருந்தாகணும், வேற வழி இல்லை. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல நீங்க இந்த குரூப் 1 ஐயோ அவங்க நம்ம கூட படிச்ச சௌமியா வந்து சர்வீஸ் வாங்கிட்டாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க இந்த குரூப் 1 அப்போ அதனால ப்ரெஷர் ஆகி படிக்கணுமேனும் நினைக்காதீங்க. நான் என்னைக்குனாலும் சர்வீஸ் வாங்கிட்டு தான் சிக்ஷா விட்டு போவேங்கிற மைண்ட் செட் மட்டும் வச்சுக்கோங்க. என்னைக்கு வாங்கினாலுமே அது ஒர்த்து தான். நீங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க வாங்கினா 10 வருஷம் படிங்க. ஆனா அந்த 10 வருஷம் கழிச்சு நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம வாங்கினா கூட அது ஒர்த்து தான் நான் சொல்றேன். பட் அவ்வளோ டைம் நமக்கு தேவைப்படாது, ஏதோ ஒரு இதுல மிஸ் ஆயிருக்கும். ஸோ அது இட்ஸ் ஓகே. இந்த குரூப் 1 குரூப் 2 கண்டிப்பா கிடைச்சிடும். பட் நான் அந்த அளவுக்கு நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாம படிங்கன்னு சொல்றேன். ஜென்ரலா ஃபார் பீப்புள் ஹூ ஆர் கிளியரிங், ஏதோ ரீசன்ஸ்னால எல்லாத்துக்குமே கிடைக்காம ஏதோ ரீசன்ஸ்னால மிஸ் ஆயிருக்கும், ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக்கோ ஏதோ ஒரு விஷயம், இட்ஸ் நாட் அவர் டேவா டைமா இருந்திருக்கும். ஸோ பானு சொன்ன மாதிரி பாஸ் பண்ணவங்க அவங்க தேவ் காட் விங்ஸ் டு ஃப்ளை. பட் ஃபெயில் ஆனவங்க கூட தான் வி ஸ்டாண்ட், என்னைக்குமே அதில் மாற்றுக்கிறதே இல்லை. ஏன்னா சௌமியாவோட ஸ்டேஜோட எனக்கு பானுவோட ஸ்டேஜ் நல்லா தெரியும், உண்மை அதுதான். ஐ பீன் தேர், நான் அங்கே இருந்திருக்கேன். எனக்கு அது ஹவு டிஸ்ஹார்டனிங் தெரியும். நான் நிறைய நாள் சேகர் சார்ட்டே சொல்லுவேன், ஏதாவது ஒன்று ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணுவாரு, இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஒத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண நீங்க இதை பேசாதீங்க. நிறைய எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகி உட்காந்து எது கரெக்ட் எது தப்புன்னு சொன்னேன், எனக்கு தான் பெட்டரா தெரியும்னு நான் சண்டை போடுவேன். ஸோ இட்ஸ் லைக் தட் ஐ பீன் தேர். எனக்கு தெரியும் யூபிஎஸ்சி ஃபெயில் ஆனால் என்ன ஃபீல் இருக்கும், ஒரு எக்ஸாம்ல நல்ல ரேங்க் வரலன்னா என்ன ஃபீல் இருக்கும், சீரியஸா படித்தோம் சின்சியரா படித்தோம் கூட இருக்கவங்க பாஸ் பண்ண என்ன நிலைமை, நம்ம பாஸ் ஆகலைன்னா என்ன நிலைமை, ஐ நோ எவ்ரி திங். அந்த எல்லா ஸ்டேஜ்லயுமே நான் இருந்திருக்கேன் ப்ராக்டிக்கலா. நீங்க சௌமியாட்ட போய் கேட்டீங்கன்னா, ஒரே தடவை படிச்சங்க, பாஸ் ஆயிட்டங்க, ஆஃபீஸர் ஆயிட்டங்க, இந்த டிபார்ட்மெண்ட் எப்படி சூஸ் பண்ணீங்க, இல்லைங்க சார் சொன்னாருங்க, போயிட்டாங்க, டிஸ்ட்ரிக்ட் கிடைச்சது, இதுதான். பட் 10 தடவை ஃபெயில் ஆனா என்ன ஃபீல் இருக்கும், ஒரு தடவை பாஸ் ஆனா என்ன ஃபீல் இருக்கும், எப்படியெல்லாம் நோட்டு கலையணும், எப்படிலாம் புக்கு கலையணும், எதுவுமே புரியாம எப்படி படிக்கணும், ஐ திங்க் அது ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயம் இல்லையா? ஸோ அதை தாண்டி படிக்கிற ஒருத்தர் எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லாமே தான் இங்க பாத்துடுறோமே. ஓகே, ஸோ இது இட்ஸ் கிவிங் யூ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். டிஎன்பிசியோ யூபிஎஸ்சியோ படிச்சவன் எல்லாத்துக்குமே ஃபியூச்சர் இருக்கு, பாஸ் ஆனா மட்டும் ஃபியூச்சர் இல்லை. ஏன்னா இந்த ப்ராசஸே அவ்வளோ அழகான ஒரு ப்ராசஸ். உங்களுக்கு தெரியாமே நீங்க மோல்ட் ஆகிட்டே தான் இருக்கீங்க டே 1ல இருந்து. ஸோ அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்படாதீங்க. ஐயோ அடுத்த குரூப் 1 அப்படின்னு கூட ஸ்ட்ரெஸ் ஆகி படிக்காதீங்க. ஸ்ட்ரெஸ் ஆகாமல் படிங்க, கண்டிப்பாக கிளியர் ஆயிரும். அதுவும் கிளியர் ஆகலைனாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருப்பீங்க. நீங்கள் கிளியர் ஆகி தான் வெளியே போவீங்க. கிளியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போகலாம், இல்லைன்னா இங்கேயே வந்து செட்டில் ஆயிடலாம், அது வேற விஷயம். பட் கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்கள் இருந்து தான் ஆகணும். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் ஐ வாண்ட் டு டெல். பாஸ் ஆகிறது அப்படிங்கிறது ஒன் சைடு, பட் ஃபெயில் ஆனாலும் திருப்பி பாஸ் ஆகலாங்கிறது தான் ரியல் சைடு. ஓகே, டன். Fine. So thank you so much for joining. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஐ திங்க் பியூட்டிஃபுல் சண்டே தான். காலையில இருந்து என்ன பண்ணியிருந்தாலும் இட்ஸ் a good ending to Sunday. So thank you Soumya once again. Thanks to all of you who joined.
மறுபடியும் இன்னொரு டாப்பர் சீரிஸ் ஸ்கெட்யூல் பண்ணும்போது கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க. நிறைய புரிதல், நிறைய ஷேரிங் எல்லாம் டாப்பர் சீரீஸ்ல தான் நடக்கும். அந்த புரிதல் ஷேரிங்கை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி படிச்சு பாஸ் பண்ணிடலாம். யா, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. தேங்க்யூ சௌமியா, ப்ளஷர். ஸோ அவ்வளோதான். நீங்கள் ஆஃபீஸர் கவர்லேருந்து வெளியே வந்து மதர் டியூட்டிஸ்க்கு போயிருங்க, 9 மணி ஆக போகுது. ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. படிங்க, நல்லா படிங்க. குரூப் 1 குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுங்க. வாட் எவர் இட் இஸ், பாஸோ ஃபெயிலோ, பாஸ் ஆனாலும் கடைசி நேரம் வரைக்கும் சிக்ஷா கூட இருக்க மாதிரி, ஃபெயில் ஆனாலும் உங்க கூட நாங்கள் இருப்போம். எங்கேயும் போயிட மாட்டோம். வேற ஆள் இல்லை, எங்களுக்கும் வேற ஆள் இல்லை, உங்களுக்கும் எங்களை விட்டு ஆள் இல்லை. ஸோ இட்ஸ் லைக் தட். அடிச்சுக்கிட்டாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் கிளாஸ்ல திட்டாலும் நம்ம 2 பேரும் தான் உருண்டு பெரண்ட் ஆகி பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இட்ஸ் லைக் தட். இட்ஸ் அ ஃபேமிலி தான் ஆல்வேஸ். ஸோ லாட்ஸ் ஆஃப் லவ் டு ஆல் ஆஃப் யூ. படிங்க. பெருசா இந்த தடவை இவங்களோட பயங்கரமா, இவங்க பேட்சோட இந்த தடவை பெரிய ரிசல்ட் பார்க்கலாம். இவங்க பேட்ச் எல்லாம் தூக்கி சாப்பிட்டுறலாம், போதும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புற அளவுக்கு எல்லாம் 50-55 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணாங்க குரூப் 2ல நினைக்கிறேன். 60க்குள்ள தான். நம்ம இந்த தடவை ட்ரிபிள் டிஜிட்டுக்கு போயிடலாம். யா, ஓகே, கண்டிப்பா மேம். தேங்க்யூ. சொல்லுங்க அஷ்மிதா. மேம் நீங்க சொன்னீங்கல்ல மேம், டெய்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்க கொஞ்சம் அப்படியே ஆசையா இருக்கும் மேம். எங்களுக்கு தான் நீங்க என்ஜாய் பண்றீங்க. எனக்கு மதர்ஸ் டே சீரிஸ் வந்து ஃபாலோ பண்றேன் மேம். இவங்க ஓகே, அப்புறம் சண்மதி, அப்புறம் எல்லாருமே இவங்க இந்த போஸ்டிங் தீக்ஷா, இவங்க அது அதுன்னு அப்படியே அவரா எந்தவா இருக்கு மேம். அதை பார்க்க ஓகே நம்மளும் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் பாக்குறதும். ஏன்னா இன்னைக்கு எதுவும் வரலையே, சண்டே இருக்கு, எதுவும் சண்டே கவுன்சிலிங் நடக்கல அப்படின்ட்டு அது ஒரு ஸ்டேட்டஸ் ஒரு மணிக்கு 12 மணிக்கு மேல பாத்துட்டே இருப்போம் மேம். இந்த எடுத்திருக்காங்க, அவங்க எல்லாமே ஒரே போயிருக்காங்க, எல்லாரும் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படி இப்படின்ட்டு. அது ரொம்ப பூஸ்டப் ஆகுது மேம். அதை பார்க்கும் போது எங்களுக்கே ஒரு சந்தோஷம் இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும்ன்ற ஃபீல் பண்ண முடியல மேம். அது ஆக்சுவலா நம்ம இன்ஸ்டியூட்ல தான் நான் படுற சந்தோஷம் எல்லாருமே படுறாங்க. வேற எல்லாம் வெளியெல்லாம் ஒருத்தர் பாஸ் ஆயிட்டாலே அவ்வளவுதான், ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு நெகட்டிவ் வைபே இல்லாத இடம் சிக்ஷா மட்டும்தாங்க. நான் வந்து இல்லாத போகாத பார்க்காத அகாடமிஸே கிடையாது. ஃபேக்கல்ட்டியா ஒர்க் பண்ணியிருக்கேன், ரிசோர்ஸ் டீம்ல இருந்திருக்கேன். நான் இங்க நிறைய இடத்துல டெல்லியில படிச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லாமே சென்னையிலும் 2-3 இன்ஸ்டியூட்ல படிச்சிருக்கேன். நான் சொல்றதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப ஏதோ அகாடமியில் படிச்சேன், ஏதாவது இதை மட்டும் கட் பண்ணி போட்டுருவாங்க நம்ம மக்கள் யூடியூப்ல. இது எல்லாமே 15 years ago, 2010-11ல சொல்றேன் நான். அங்க எல்லாமே ஒரு என்ன சொல்றது, ஒரு வேற வைப் இருக்கும். பக்கத்துல இருக்கவங்க நோட்டு தர மாட்டாங்க, அவன் பாஸ் ஆனா ஃபீல் பண்ணுவாங்க. எதுவுமே நான் 10 வருஷம் பார்த்த எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே சிக்ஷால இல்ல. சிக்ஷா வந்து ஒரு டிவைன், அதை தாண்டி ஒரு டிவைன் திங். ஒரு கோயிலுக்குள்ள போனா என்ன ஃபீலோ, எனக்கு இன்னைக்கு சிக்ஷாக்குள்ள போனா அதுதான் ஃபீல். இட்ஸ் லைக் எந்த நெகட்டிவுமே இருக்காது. அஸ்மிதாக்கும் சௌமியாக்கும் எந்த கான்டாக்டும் இல்லை. ஐயோ அவங்க எல்லாம் சர்வீஸ் வாங்கிட்டு அப்படிலாம் தோணாது. வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே போகல. இவங்க மதர்ஸ் டே சீரிஸ்ல பார்த்தோம், இவங்க அப்புறம் எடுத்துட்டாங்க. பரவாயில்ல, ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்கு மேம். அதை பார்த்து நம்மளும் ஓகே, நம்மளும் வாங்கிடலாம், குரூப்ல நம்மளும் வாங்கிடலாம், குரூப் நம்மளும் போயிடலாம். அந்த மாதிரி எனக்கு வந்து எப்படின்னா, மித்துல் வந்து ஒரு 100 போஸ்ட் எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஒரு நாளும் இவங்களா இன்னைக்கு யாரு அப்படின்னு. யூஸ்வலா கவுன்சிலிங் பெருசா நான் கான்சென்ட்ரேட் பண்றதுல சார் தான் பாத்துக்கிறேன். சாரிங்க, தெரியாம எடுத்துட்டேன். டைலாக் கேட்டுருச்சா எல்லாத்துக்கும்? மித்துலாமா, மித்துல்னு உனக்கு தம்பியா? மித்துல்னு சொல்லிட்ட மரியாதை இல்லாம. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸைட்டட் ஃபீல் தான். கவுன்சிலிங் பெருசா நான் கான்சென்ட்ரேட் பண்றேன். சார் தான் ஃபுல்லா பாத்துக்கிறாரு அப்படிங்கறதுனால எனக்கு அப்டேட்ஸ் தான். தினம் காலையில சார் ஒரு அப்டேட் கொடுப்பாரு, இன்ஸ்டியூட்ல ஒரு அப்டேட் கொடுப்பாங்க. ஸோ இட்ஸ் லைக் an excited feel தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். எல்லாரும் படிங்க. அடுத்து அப்படியே டாப்பர்ஸா வந்து அங்கிருந்து நீங்க இங்க இருக்கு சௌமியா, அங்கிருந்து சௌமியா இங்க இருக்க மாதிரி இங்க இருக்கிற நீங்க அங்க வந்துருங்க. யா, தேங்க்யூ. சூப்பர். ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு சௌமியா. தேங்க்யூ ஸோ மச். யா, யூனிட் 9 யூனிட் 8 சார் கிளாஸ் மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம டாப்பர் சீரீஸ். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச். see you all. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். Thank you.